வந்து உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் இன் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி. ஸோ ஐ ரியலி அப்ரிஷியேட் தோஸ் ஹூ ஹவ் காட் ஃபுல் ஸ்கோர் 1 out of 180. சரியா? ஃபுல் மார்க் நிறைய பேர் வாங்கியிருக்கீங்க. எவ்வளவு பேர் வாங்கியிருக்கீங்க? 26 பேர் 180 out of 180 வாங்கியிருக்கீங்க. அதுக்கப்புறம் ஒரு தப்பு, ஒரு கொஸ்டினை அட்டன் பண்ணாதவங்க இருக்காங்க, அப்புறம் ஒரே ஒரு தப்பு வாங்கினவங்க இருக்காங்க. 176 175 அந்த மாதிரி போகுது. சரி, 175ன்னு பார்க்கும்போது 73 பேர் வந்துடுது. அப்புறம் 172 171 170 மட்டும் பார்க்கலாம். ஏன்னா உங்கள் லெவல் ஹை லெவலாக இருக்கிறதுனால அதுக்கு கீழே போக வேண்டாம். ஓகே, வெரி குட். 112 பேர் 170. கொஸ்டின் கொஞ்சம் சிம்பிள், பட் இருந்தாலும் படிச்சிருக்கீங்கல்ல. ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் படிக்காட்டியே என்ன பண்ண முடியும்? இப்போ என்கிட்ட வந்து ரொம்ப சிம்பிளாக ஒரு பயாலஜி கொஸ்டின் பேப்பரை கொடுத்தா நான் மைனஸில் வாங்க வேணாம் இல்லையா? எனக்கு பயாலஜி தெரியாதுல்ல. அது மாதிரி படிக்காதவங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. படிச்சிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். இப்போ அதே மாதிரி அடுத்த லெசன் நல்லா படிக்கணும். அடுத்த லெசன் நம்ம போகிறோம். இதுவும் ஒரு முக்கியமான லெசன். ஸோ எல்லாமே முக்கியம்தான். ஸோ இதுவும் முக்கியமான லெசன். அப்படின்னா இந்த சென்ஸ் ஒரு 3 or 4 questions will come in this. அதனால் நல்லா படிச்சுக்கணும். இதுலையுமே கரண்ட் எலக்ட்ரிசிட்டியுமே நம்ம 3-4 questions எதிர்பார்க்குறோம். மூவிங் சார்ஜ்லேயுமே 3-4 questions நம்ம எதிர்பார்க்கலாம். 3 or 4. ஓகே, கவனி. இதில் என்ன ஓல்டு சிலபஸ், இதில் என்ன நியூ சிலபஸ், என்ன மாற்றம் அப்படின்னு பார்த்தா, the concept of magnetic field Oersted experiment is deleted. Okay, but we cannot delete this. சரியா? the concept of magnetic fieldங்கிறத delete பண்ணிட்டு நம்ம இந்த லெசனை படிக்க முடியாது. so that cannot be deleted. toroids, yes, can be deleted. cyclotron can be deleted. magnetic dipole moment of revolving electron can be deleted. புரியுதா? ஸோ இதெல்லாம் ஏன் டெலீட் பண்ணிக்கலாம்னா இதெல்லாம் தனித்தனியாக இருக்கு. ஸோ இது பண்ண முடியாது. ஸோ கையிலேருந்து ஒரு விரல் மட்டும் கட் பண்ணி கொடுங்கன்னா கொடுக்க முடியும், டெலீட் பண்ணலாம். இந்த ஹார்ட்லேருந்து ஒரு 10 கிராமை கட் பண்ணி எனக்கு கொடுங்க அப்படின்னா பண்ண முடியாது. சரியா? ஸோ தட் இஸ் வாட் இட் இஸ். ரைட். இப்போ ஒரு 3 பார்ட்டாக நம்ம இந்த லெசனை நம்ம பிரிக்கலாம். ஒரு பார்ட் வந்து இந்த மேக்னட்டிக் ஃபீல்டுடைய மேக்னட்டிக் ஃபீல்டு ஏன் வருது, ஒரு கரண்ட் கேரிங் கண்டக்டர் அசோசியேட்டட் வித் மேக்னட்டிக் ஃபீல்டு, அதை பொறுத்த வரைக்கும் அதை படிக்கும் பொழுது பயோட் சாவர்ட் லா, ஆம்பியர் சர்க்யூட்டல் லா, இதெல்லாம் ஒரு பார்ட்டு, அதோட அப்ளிகேஷன்ஸ். இதில் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஒரு 30 இருக்கும். அடுத்த பார்ட் the force on moving charge. force on moving charge, the force between force experienced by current carrying conductor, force between 2 parallel conductors, அந்த மாதிரி விஷயங்கள் படிப்போம். அதில் ஒரு 30 கேள்வி ப்ரீவியஸ் இயரில் இருக்கும். அடுத்தது the torque experienced by a rectangular loop which is placed inside magnetic field, அந்த கான்செப்ட் படிப்போம் நம்ம. இதுதான் பிரின்சிபல் ஆஃப் மூவிங் காயில் கேல்வனோமீட்டர், அது படிப்போம். தென் ஹவ் அ கேல்வனோமீட்டர் கேன் பி கன்வெர்டட் டு அம்மீட்டர், வோல்ட்மீட்டர், அந்த மாதிரி விஷயங்கள். ஆம்பியர்ஸ் ஹைபோதசிஸ், அது படிப்போம். இது 3வது பார்ட். அதில் ஒரு ப்ரீவியஸ் இயர் 30 கொஸ்டின். அதாவது நம்ம பார்க்க போனோம்னா 36 இயர்ஸ் அப்படிங்கிற புக்கில் பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் எவ்ரி இயர் there is one question from this part, one question from this part every time. அப்போ ஒன்றுமே முக்கியம். நம்ம வந்து ஒரு 3 or 4 questions நம்ம இந்த லெசனில் எதிர்பார்க்கலாம். ஓகே, டைம் டியூரேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு 4 classes அப்படி ஒரு ரஃப்லி பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு 12 கிளாஸ் ஆகும் நம்ம இந்த லெசனை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. இன்னைக்கு 2 கிளாஸ் இருக்குது. லெட் மீ see how much I can cover. ரைட்டா? So let's start from the beginning of this lesson. நம்ம பார்க்கலாம்.
இப்போ ஆர்ஸ்டெட் அப்படின்னு ஒரு டீச்சர், ஹீ இஸ் அ சயின்டிஸ்ட் அண்ட் ஹீ இஸ் அ டீச்சர் ஆக்சுவலி. இவர் அவங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, ஒரு மேக்னெட்டு நீங்கள் கட்டி தொங்க விடுங்க, நூலில் கட்டி. அந்த மேக்னெட் என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணாலுமே ஒரு குறிப்பிட்ட டைரக்ஷனில் நிற்கும், நார்த்து சவுத் அப்படிங்கிற டைரக்ஷனில் தான் அது நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு. அது காரணம் என்ன அப்படின்னா, எர்த் இட் செல்ஃப் இஸ் அ மேக்னெட். நம்ம ஒரு மிகப்பெரிய மேக்னெட்டுக்குள்ளே உட்காந்துருக்கோம், கொஞ்சம் இன்க்ளைண்டாக இருக்கும். எர்த் ஒரு பெரிய பார் மேக்னெட் இஸ் பரீடு இன்சைட் தி எர்த் அப்படிங்கிற மாதிரி அது பிஹேவ் பண்ணுது. இது நார்த் டைரக்ஷன், நார்தர்ன் ஹெமிஸ்பியர், இது சவுத், இது வெஸ்ட், இது ஈஸ்ட். ஆனால் இங்கே இருக்கிறது நார்தர்ன் ஹெமிஸ்பியரில் எர்த் மேக்னட்டிசத்தில் சவுத் போல் இங்கே இருக்குது, நார்த் போல் இங்கே இருக்குது. சரியா? நார்தர்ன் ஹெமிஸ்பியரில் வடக்கு பக்கம்தான் சவுத் போல் இருக்கு. ரைட். நம்ம ஒரு மேக்னெட்டை, சின்ன மேக்னெட்டை கட்டி தொங்க விடுறோம். அப்படி இந்த மேக்னெட்டை கட்டி தொங்க விடும்போது அது என்ன பண்ணுதுன்னா, ஆப்போசிட் போல்ஸ் அட்ராக்ட் ஈச் அதர். இந்த நார்த் போலில் இந்த சவுத் அட்ராக்ட் பண்ணுது, இந்த சவுத் போல் இந்த நார்த் அட்ராக்ட் பண்ணுது. அதனால தான் நம்ம மேக்னெட் ஒரு குறிப்பிட்ட டைரக்ஷன்லேயே நிற்கிது. இதை நம்ம நார்த் சீக்கிங் போல் அல்லது நார்த் போல் அப்படிங்கிறோம். இது சவுத் சீக்கிங் போல் அல்லது சவுத் போல் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஒரு நூலில் கட்டி ஒரு மேக்னெட்டை தொங்க விட்டுட்டாங்க ஆர்ஸ்டெட் அவருடைய ஸ்டூடெண்ட்ஸ். சரி, இது எப்போதுமே நார்த் சவுத் தான் பார்க்கும், அன்லஸ் யூ பிரிங் அனதர் மேக்னெட் நியர்பை. ஸோ இது நார்த்து சவுத்துன்னு வச்சுக்கலாமா? இப்படி கட்டி தொங்க விட்டுருக்கோம். இப்போ இன்னொரு மேக்னெட்டை பக்கத்தில் கொண்டு போனால் மட்டும் இது டில்ட் ஆகும், அதர்வைஸ் இட் வில் நாட் பி டிஸ்டர்ப். ஒரு மேக்னெட்டை கொண்டு போனீங்கன்னா இது டிஸ்டர்ப் ஆகும். ரைட். இப்போ இந்த இடத்துல நார்த் வச்சுக்கோ, இங்கே சவுத். நீ ஒரு மேக்னெட்டை எடுத்துகிட்டு போகும்போது அந்த மேக்னெட்டோட நார்த் போல் பக்கத்தில் கொண்டு போனீங்கன்னா கண்டிப்பாக ரிப்பல் பண்ணும்ல, அப்போ இது அந்த பக்கம் திரும்பும் இல்லையா? அதை பற்றி அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறார். அப்போ லைக் போல்ஸ் ரிப்பல் பண்ணும், அன்லைக் போல்ஸ் அட்ராக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, எல்லாரும் ஹாப்பி. ஓகே சார், சூப்பர். அப்போ ஒரு மேக்னெட்னா நார்த்து சவுத்தில் தான் இருக்கும், இன்னொரு மேக்னெட்டை கொண்டு வந்தால் தான் திரும்பும். ஓகே, வெரி குட் அப்படின்னு சொல்லிட்டு பசங்களாம் வீட்டுக்கு போயிட்டாங்க. அடுத்த நாள் மறுபடியும் கிளாஸ். ஸோ இப்போ மறுபடியும் ஆர்ஸ்டெட் ஒரு ஃபிசிக்ஸ் லேப், வாங்கப்பா அடுத்த விஷயத்தை பார்க்கலாம் அப்படின்னு எலக்ட்ரிசிட்டி சம்மந்தமாக ஏதோ சொல்கிறாரு. ஒரு பேட்ரி எடுத்துக்கிறாரு, பாசிட்டிவ் நெகட்டிவ், இதில் ஒரு ஒயரை கனெக்ட் பண்ணுறாரு. ரைட், இதில் கரண்ட் போகுது, ஃப்ரம் பாசிட்டிவ் டு நெகட்டிவ் கரண்ட் போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அந்த சமயத்தில் இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கும்போது, நேற்று ஒரு மேக்னெட்டை கட்டி தொங்க விட்டுருந்தோம் இல்லையா, அது டில்ட் ஆகிறத பார்க்குறாங்க. இது எப்படி டில்ட் ஆகுது? யாராவது பாக்கெட்டில் மேக்னெட் எதுவும் வச்சுருக்கீங்களாப்பா? ஒருத்தட்டையும் ஒன்றும் இல்லை. சரி, அது இப்போ நார்த்து சவுத் தானே இருக்கணும், இது ஏன் டில்ட் ஆகுது? பக்கத்தில் எந்த மேக்னெட்டும் இல்லை. சரி, டேபிளை க்ளீன் பண்ணு, எல்லா மேக்னெட்டையும் தூக்கி போட்டாச்சு. இது கரெக்டாக நார்த்து சவுத் இருக்கா? இருக்குது. ஓகே, வா எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எலக்ட்ரிசிட்டி எக்ஸ்பெரிமெண்ட் தான் இவங்க பண்ணுறாங்க. ஆனால் அந்த பேட்டரியில் கரண்ட் போகிறதுனால இது டில்ட் ஆகுது அப்படிங்கிறத அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ ஆர்ஸ்டெட் என்ன பண்ணார் அப்படின்னா, த மேக்னட்டிக் எஃபெக்ட் ஆஃப் கரண்ட் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சார். அதாவது ஒரு ஒயரில் கரண்ட் போகும் பொழுது அதை சுற்றி மேக்னட்டிக் ஃபீல்டு வரும். there is some magnetic effect surrounding the current carrying conductor அப்படின்னு கண்டுபிடிச்சார். ஓகேயா? ஒரு காப்பர் ஒயர் இருக்குது, அதில் கரண்ட் போகுது அப்படின்னா 2-3 எஃபெக்ட் நம்ம படிக்கிறோம். ஒன்று, கரண்ட் போகிறதுனால தெர்மல் எஃபெக்ட். அது என்னது தெர்மல் எஃபெக்ட்? எலக்ட்ரான் போய்கிட்டே இருக்கும்போது அயான்ஸ் குறுக்க வருது, மோதும் போது அதோட கைனட்டிக் எனர்ஜி லாஸ் ஆகுது, அது ஹீட் எனர்ஜியாக வெளியில் வருது, அது தெர்மல் எஃபெக்ட். ஒரு கம்பியில் கரண்ட் போச்சுன்னா அதை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு, ஓகே சுவிட்ச் ஆஃப் பண்ணாமல் தொட்டோம்னா அடித்து தூக்கிடும் நமக்கு தெரியும். சுவிட்ச் ஆஃப் பண்ணுறோம், ஆஃப் பண்ணிட்டு தொடுறோம். இப்போ ஒன்றும் செய்யாதுன்னு நினச்சிட்டு தொடுறோம், கை பழுத்து போச்சு. ஏன்? கம்பி சூடாக இருக்குது. அப்போ ஒரு டியூப் லைட்டோ ஒரு குண்டு பல்போ எரிஞ்சிக்கிட்டு இருக்கு, அதை தொட்டு பார்த்தோம்னா எப்படி இருக்குது? சூடாக இருக்குது. இதுக்கு பேர் என்ன? தெர்மல் எஃபெக்ட். ஓகே, அது மாதிரி இப்போ ஒரு ஒயரில் கரண்ட் போச்சுன்னா அதை சுற்றி மேக்னட்டிக் எஃபெக்ட் வருது, மேக்னட்டிக் ஃபீல்டு அதை சுற்றி வருது. அதுக்கப்புறம் பிகாஸ் ஆஃப் திஸ் there will be a force,
அது ஒன்று படிப்போம். அப்புறமா லொரன்ஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு படிப்போம். அதுக்கு பேர் மெக்கானிக்கல் எஃபெக்ட். ஸோ கரண்ட் ஒரு ஒயரில் போகும் பொழுது there is thermal effect, there is magnetic effect, there is mechanical effect. இப்போ நம்ம படிக்கிறது வந்து magnetic effect, ரைட்? சரி, ஒரு ஒயரில் கரண்ட் போச்சுன்னா அதை சுற்றி மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கா, இதை கன்ஃபார்ம் பண்ணிடலாம்ப்பா அப்படின்னு ஒரு முடிவு பண்ணுறாங்க. சரியா? இப்போ ஸ்கூலில் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு வரைய சொல்லி ஒரு சில ஸ்கூலில் 10th ஸ்டாண்டர்டில் ஒரு ப்ராக்டிக்கல் இருக்குது. சில பேர் செஞ்சுருப்பீங்க, சில பேர் செஞ்சுருக்க மாட்டீங்க. அது என்ன அப்படின்னா, ஒரு டேபிள் எடுத்துக்கணும். ஓகே, ஃபிசிக்ஸ் லேப், ரைட். ஒரு சார்ட் பேப்பர், ஒயிட் பேப்பர், ஓகே, வச்சாச்சு. இப்போ ஒரு நூலில் ஒரு மேக்னெட்டை கட்டி அப்படியே தொங்க விடணும். மேக்னெட் இங்கே இருக்குது, ஓகே, அப்படியே வரணும் வரணும் வரணும், வந்துகிட்டே இருக்கணும். ஒருவேளை நார்த் இந்த பக்கமாக இருக்கா, அப்போ மேக்னெட் வந்து அப்படி கோணலாக நார்த்தை பார்க்க இருக்கும். நம்ம ஸ்கூலோடைய டைரக்ஷனுக்கு தகுந்த மாதிரி இங்கே டேபிள் இருக்குது, கொண்டு வரணும் கொண்டு வரணும் கொண்டு வரணும், அப்படியே அழகாக ட்ரா பண்ணணும். அவ்வளோதான். இப்போ நூலை அவுத்துக்கலாம். இப்போ மேக்னெட் என்ன பொசிஷனில் வச்சுருக்கோம்? கரெக்டாக நார்த்து சவுத். எது மேலே? சார்ட் பேப்பர். இப்போ என்ன பண்ணணும்? இரும்பு தூள் பட்டறையில் கிடைக்கும், லேத்து பட்டறையில் கிடைக்கும். இரும்பு தூள் அதை அப்படியே தூவணும். இரும்பு தூளை தூவிட்டு இப்போ லைட்டாக அப்படி டேப் பண்ணணும். லைட்டாக டேப் பண்ணால் மேக்னெட் தூங்கிருமா சார்னு கேட்கக்கூடாது, ரைட்? லைட்டாக டேப் பண்ணால் இந்த இரும்பு தூள்லாம் அப்படி குதிச்சு அப்படி உட்காரும், ரைட்? உட்காரும் போது எப்படி சார் உட்காரும் அப்படின்னா, இதுதான் சார்ட் பேப்பர். இதில் நம்மளோட மேக்னெட்டை உட்கார வச்சுருக்கோம், நார்த்து சவுத்து டைரக்ஷன். இப்போ இரும்பு தூள்லாம் தூவி விட்டுருக்கோம் இதில். அதுக்கப்புறம் டப் 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 தட்டுறோம். அப்படி ஒரு கார்பெட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. கார்பெட் நிறைய பேர் போகிறாங்க வராங்க, டஸ்ட் அதில் இருக்குது. தட்டினா அந்த டஸ்ட் அப்படி குதிக்குதில்ல, அது மாதிரி இந்த இரும்பு தூள்லாம் குதிச்சுட்டு திரும்பி வந்து உட்காரும்போது அழகாக ஒரு ஷேப்பில் உட்காரும். அழகான ஒரு 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 ஷேப் அது காமிக்கும். அதுதான் த மேக்னெட்டிக் ஃபீல்டு பிகாஸ் ஆஃப் திஸ் பார் மேக்னெட், ரைட்டா? இந்த மாதிரி நம்ம வந்து இப்போ ஒரு ஒயரில் கரண்ட்டு போகிறதுனால மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கா இல்லையா பார்க்க போகிறோம். அப்போ ஒரு கார்ட்போர்ட், ஒரு நோட் புக்கோட அட்டை, ஓகே, ஹார்ட்போர்டு, நம்ம பரிச்சை அட்டை, எக்ஸாம் ரைட்டிங் பேட், அதை எடுத்துக்கலாம். ஒரு ஹோல் ஒன்று போட்டு அது வழியாக ஒயரை இன்சர்ட் பண்ணலாம். திஸ் ஒயர் இஸ் இன்சர்டட் த்ரூ திஸ் ஹோல், ரைட்? பேட்டரி கனெக்ஷன் கொடுத்துடலாம். ஓகே, பாசிட்டிவ் ஹியர், நெகட்டிவ் இங்கே இருக்குது. அப்படி கனெக்ட் பண்ணிட்டேன். அப்போ என்ன ஆகும்? கரண்ட்டு பாசிட்டிவ்லேருந்து போகும். கரண்ட் வில் ஃப்ளோ த்ரூ திஸ் ஒயர். இப்போ இரும்பு தூள்லாம் இது மேலே தூவிடலாம். தூவிட்டு அப்படியே நம்மளுடைய ரைட்டிங் பேட் இருக்கு இல்லையா, அதை அப்படி தட்டலாம். அப்போ அது எப்படி உட்காருது, ஜம்ப் பண்ணிவிட்டு மறுபடியும் உட்காரும்போது அது என்ன மாதிரி ஷேப்பை கொடுக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். பார்க்கும்போது ரவுண்ட் 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 ரவுண்டாக அழகாக அது உட்காருது. அப்போ நமக்கு என்ன புரியுது அப்படின்னா, ஒரு பார் மேக்னெட்டை சுற்றி அதுக்கு ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கிறதுனால தான் இந்த இரும்பு தூள்லாம் வந்து அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டை நமக்கு காமிச்சிச்சு. அது மாதிரி இந்த பரிச்சை அட்டையில் ரவுண்ட் ரவுண்ட் ரவுண்டாக உட்காருதே, அது எதை காமிக்குது அப்படின்னா, there is magnetic field definitely associated with a current carrying conductor. ஒரு ஒயரில் கரண்ட் போயிட்டு இருந்துச்சுன்னா அதை சுற்றி மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும் அப்படிங்கிறத இது காமிக்குது. ஓகே, சரி. ஒரு மேக்னெட் வந்து ஃப்ரீயாக டைரக்ஷனை காமிக்கணும் அப்படின்னா, ஒன்று அதை நூலில் கட்டி தொங்க விடணும். டேபிள் மேலே வைக்க முடியாதுல்ல, டேபிள் மேலே அப்படி வச்சுட்டிங்கன்னா அது அப்படியே தான் இருக்கும். அதை கொஞ்சம் ஃப்ரீ பண்ணால் தான் அது சுத்த முடியும். அல்லது என்ன பண்ணணும், ஒரு ஊசி ஒன்று எடுக்கணும். ஊசி மேலே நம்ம என்ன பண்ணணும், மேக்னெட்டை தூக்கி உட்கார வைக்கணும். ஊசி மேலே உட்கார வச்சா ஃப்ரீயாக சுற்றலாம். அப்போ ஊசி மேலே கரெக்டாக உட்கார வச்சிட்டிங்கன்னா அது என்ன பண்ணும், நார்த் டைரக்ஷன் இந்த பக்கம் இருக்குது, சவுத்து இங்கே இருக்குதுன்னு அது காமிக்கும். இந்த மாதிரி நம்ம ஒரு ஷார்ப்பு நீடில் மேலே ஒரு குட்டியாக ஒரு மேக்னெட், ஓகே, போல் ஸ்ட்ரென்த் ஈக்குவல் டு 1 ஆம்பியர் மீட்டர், ஒரு யூனிட் போல் ஸ்ட்ரென்த் இருக்கிற மாதிரி ஒரு மேக்னெட்டை உட்கார வச்சுருப்போம். இதுக்கு பேர் மேக்னெட்டிக் காம்பஸ் பாக்ஸ். லேபில் எல்லாம் இருக்கும் மேக்னெட்டிக் காம்பஸ் பாக்ஸ். எப்படி இருக்கும், ஒரு ஷார்ப்பு பின், அது மேலே சின்னதாக ஒரு மேக்னெட். அந்த மேக்னெட் வந்து
1 ஆம்பியர் மீட்டர் அதோட போல் ஸ்ட்ரென்த். அதை அதில் உட்கார வச்சோம்னா அது சுற்றும் ஃப்ரீயாக நார்த்து சவுத்து டைரக்ஷனை காமிக்கும். இதை ஒரு டப்பாக்குள்ளே போட்டு நம்ம வைப்போம். ஒரு டப்பா சர்க்கிள், மேலே கண்ணாடியில் மூடி, கண்ணாடியில் மூடி இருந்தால் தான் உள்ளே நம்ம பார்க்க முடியும். அப்போ அந்த மூடிக்குள்ளே இந்த பின், அந்த மேக்னெட் அதில் இருக்குது. அப்போ நம்ம எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போகலாம். எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே வச்சோம்னா, நம்ம ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறோம், டேபிளில் கொண்டாந்து அந்த காம்பஸ் பாக்ஸை வச்சோம்னா ஃப்ரெண்டோட வீடு ஈஸ்ட் ஃபேஸிங்கில் இருக்கா, நார்த்து ஃபேஸிங்கில் இருக்கா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். காம்பஸ் பாக்ஸ் எப்படி இருக்கும்? ஒரு சர்க்கிள், இது கண்ணாடி, ஒரு ஷார்ப் பின், அந்த பின் மேலே ஒரு மேக்னெட் உட்காந்துருக்கும். அந்த மேக்னெட்டில் நார்த்து போல் அப்படிங்கிற இடத்துல ஒரு பெயிண்ட் ஒன்று அடிச்சிருப்போம், ஒரு சிகப்பு கலர் டாட் ஒன்று வச்சுருப்போம். இந்த டாட் எந்த டைரக்ஷனை காமிக்குதோ அந்த டைரக்ஷன் தான் நார்த் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கும். ஒருவேளை அது இப்படி காமிச்சிச்சுன்னா இந்த பக்கம் நார்த் இருக்குன்னு அர்த்தம். இதில் டிகிரிஸ் போட்டு வச்சுருப்போம். இந்த காம்பஸ் பாக்ஸில் சர்க்குலர் ஸ்கேல் நம்ம வச்சுருப்போம். இதுக்கு பேர் காம்பஸ் பாக்ஸ். இந்த டைரக்ஷன் காமிக்கும். அது காம்பஸ் பாக்ஸோட பர்பஸ் என்ன அப்படின்னா, இட் ஷோஸ் த டைரக்ஷன். இது ரொம்ப சாதாரண விஷயந்தான். ஆனால் இப்போ கப்பலில் டைரக்ஷன் தெரியணும்ல. நீங்கள் தான் கேப்டன் ஆஃப் த ஷிப்பு போய்கிட்டு இருக்கு, நீங்கள் தான் கேப்டன். நீங்கள் இப்போ நீங்கள் கொழும்பு போய்கிட்டு இருக்கீங்கன்னா, கொழும்பு கடற்கரை எங்கே இருக்குது அப்படின்னு கேப்டனுக்கு தெரியணும்ல. அவர் என்ன பக்கத்தில் ஒரு டிராஃபிக் போலீஸ்கிட்ட போய் அட்ரஸ் கேட்க முடியாது, ஒரு டீ கடையில் போய் அட்ரஸ் கேட்க முடியாது இல்லையா? அப்போ அந்த காம்பஸ், அப்போல்லாம் கூகுள்லாம் கிடையாது, ஓகே, கூகுள் மேப் இல்லாது அந்த காலத்தில் சொல்கிறேன். அப்போ கப்பல் என்ன பண்ணுவாங்க? காம்பஸ் பாக்ஸ், அது டைரக்ஷனை காமிக்கும். அப்போ நம்ம எந்த டைரக்ஷனில் போனால் அந்த பர்டிகுலர் ஊருக்கு போக முடியுமோ அந்த டைரக்ஷனில் நம்ம கப்பலை ஓட்டிக்கிட்டே போயிட்டு இருப்போம். பிகாஸ் கடலுக்குள்ளே இருக்கும்போது நமக்கு ஒன்றுமே தெரியாது, ஃபுல்லாக தண்ணி தான் தெரியும். ஸோ அது மாதிரி இது டைரக்ஷனை காமிக்குது. சரி, ரைட். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு என்ன டைரக்ஷன்? இதுக்கு டைரக்ஷன் நமக்கு தெரியும். டைரக்ஷன் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் த நார்த் அண்ட் இட் கம்ஸ் இன்டு சவுத். ஸோ மேக்னெட்டிக் லைன்ஸ் தே ஸ்டார்ட் ஃப்ரம் த நார்த் அப்படின்னு டைரக்ஷன் நமக்கு தெரியும். பட் இதுக்கு என்ன டைரக்ஷன் அப்படின்னு இந்த காம்பஸ் பாக்ஸை கொண்டு வச்சு நம்ம பார்க்குறோம். அப்படி பார்க்கும்போது இந்த நார்த் எதை காமிக்குதுன்னு பார்த்தால், இந்த இடத்துல பார்க்கும்போது டைரக்ஷன் இப்படி காமிக்குது, இங்கே பார்த்தா இப்படி காமிக்குது, இங்கே பார்த்தா இப்படி காமிக்குது, இங்கே பார்த்தா இப்படி காமிக்குது. இதுதான் நம்மளுடைய ரைட்டிங் பேட். இதுதான் இந்த ஒயர் விச் இஸ் கேரியிங் த கரண்ட். இதுதான் இந்த சர்க்கிள்ஸ். இந்த சர்க்கிள்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தா எப்படி இருக்கு? ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன். த மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் ஆக்சுவலி கோயிங் இன் திஸ் டைரக்ஷன். இந்த டைரக்ஷன் என்ன? கடிகார எதிர் திசை, ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன். கடிகாரம் ஓடுவதற்கு எதிர் திசையில் இது ஓடுகிறது. ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம்? கரண்ட் அப்வர்ட்ஸ், மேக்னெட்டிக் ஃபீல்டு ஆன்டி கிளாக்வைஸ். சரி, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, கரண்டோட டைரக்ஷனை மாற்றினால் இது மாறுமா அப்படி ஒரு டெஸ்ட் பண்ண போகிறோம். சரிதானே? இது வரைக்கும் புரியுதா எல்லாருக்கும்? ரைட். கரண்டோட டைரக்ஷனை மாற்றலாம். அப்போ நம்மளுடைய இந்த ரைட்டிங் பேட் இங்கே இருக்குது. இப்போ இதில் ஒரு ஹோல் போட்டிருக்கோம். இந்த கரண்ட் கேரியிங் கண்டக்டர் ஒயர் இதில் போகுது. இப்போ நம்ம பேட்டரி எடுக்கிறோம். பேட்டரியை எடுத்து இப்போ என்ன பண்ண போகிறோம்? பேட்டரியை திருப்பிக்கிறோம். ஸோ பேட்டரியை திருப்பிட்டு இங்கே நெகட்டிவ், இங்கே பாசிட்டிவ் அப்படி வச்சுக்கிறோம். அப்போ இந்த ஒயர் அப்படி இருக்குது. இப்போ என்ன பண்ணோம்? கரண்ட்டு பாசிட்டிவ்லேருந்து புறப்பட்டு போயிட்டுருக்கு, கரண்ட் போயிட்டுருக்கு. கரண்ட் இஸ் டவுன்வர்ட்ஸ். இப்போ வந்துட்டு ஸோ கரண்டோட டைரக்ஷனை மாற்றிட்டோம். மறுபடியும் இதில் இரும்பு தூள்லாம் போட்டு இப்படி தட்டி கொடுக்குறோம். உடனே இங்கே என்ன வருது? சர்க்கிள்ஸ். ரைட். மறுபடியும் காம்பஸ் பாக்ஸை கொண்டு இந்த சர்க்கிள்ஸோட டைரக்ஷன் என்னன்னு பார்க்குறோம். பார்த்தா இப்போ கிளாக் வைஸ். இப்போ இது கிளாக் வைஸ் டைரக்ஷன். இந்த இடத்துல காம்பஸ் பாக்ஸ் வைக்கும்போது அது எப்படி காமிக்குது? முள்ளு இப்படி காமிக்குது. இங்கே வந்தால் டான்ஜென்ஷியல் இப்படி காமிக்குது. இங்கே இப்படி, இங்கே இப்படி அப்படி காமிக்குது. அப்போ எப்படி சுற்றுது? அது கிளாக் வைஸில் சுற்றுது. அப்போ நம்ம இதில் எக்ஸ்பெரிமெண்ட்டில் என்ன பார்த்துருக்கோம்? கரண்டோட டைரக்ஷனுக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்ட் டைரக்ஷனுக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது. கரண்ட் இப்போ எப்படி இருக்கு? டவுன்வர்ட்ஸ். அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்கு? கிளாக் வைஸ். இது என்ன சார்? இது இப்படி சார் ஞாபகம் வச்சுக்கிறது இதெல்லாம் அப்படின்னு உங்களுக்கு
கவலையே வேண்டியதில்லை. ஏன்னா ஒருத்தர் நல்லா கணக்கு போடுவார்ல, யார் அவர்? மேக்ஸ்வெல். அவர் என்ன சொல்லியிருக்காரு? ஈஸியான ஒரு ரிலேஷன்ஷிப் சொல்லியிருக்காரு. அதுக்கு பேர் மேக்ஸ்வெல்ஸ் கார்க் ஸ்க்ரூ ரூல். கார்க் ஸ்க்ரூ ரூல். எப்பயாவது நீங்கள் ஒரு ஸ்க்ரூ டிரைவர் ஒன்று வச்சு டேபிளில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்க்ரூவை கலட்டினதோ மாட்டினதோ உண்டா? பொங்கல் லீவுக்கு போன உடனே வீட்டில் அப்பாட்ட அந்த ஸ்க்ரூ டிரைவரை கொடுங்கன்னு வாங்கி, இல்லையா, ஏதாவது மிக்சியில் ஏதாவது ஸ்க்ரூ கலட்ட வேண்டியது இருக்கும், இல்லை என்னத்தையாவது கலட்டிட்டு மாட்டினா தான் என்ன, இப்போ எதையாவது கொடுங்கன்னு சொல்லிட்டு ஸ்க்ரூவை கழட்டிட்டு மாட்டி பாருங்கள். சரியா? மேக்ஸ்வெல் கார்க் ஸ்க்ரூ ரூல் என்பது என்ன அப்படின்னா, இப்போ ஒரு ஸ்க்ரூ இருக்குது, ஒரு டேபிள் இருக்குது, டேபிளில் இப்போ ஸ்க்ரூ டிரைவர் வச்சுட்டேன், இப்போ டைட் பண்ண போகிறேன்னா என்ன பண்ணுவேன்? இப்படி திருகுவேன். இப்படி திருகும்போது ஸ்க்ரூ என்ன செய்யும்? உள்ளே போகும். ஸ்க்ரூவை கலட்டணும், நான் இப்படி திருப்புவேன், திருப்பினா என்ன ஆகும்? ஸ்க்ரூ வரும். புரியுதா? அப்போ நம்ம பார்த்த அந்த ரெண்டு விஷயத்தில் இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ உள்ளே போகணும். ஸ்க்ரூ உள்ளே போகணுன்னா இப்படி திருப்பணும். திருப்பினா என்ன ஆகும்? நான் என்ன பண்ணுறேன்? கிளாக் வைஸில் திருப்புறேன். திருப்பும் போது என்ன ஆகுது? ஸ்க்ரூ டேபிளுக்குள்ளே போகுது. ரைட். இது என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஸ்க்ரூவை தப்பாக போட்டேன், கலட்டணும். அப்போ ஸ்க்ரூ டிரைவர் வச்சு ஐ வில் ரொட்டேட் லைக் திஸ். ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றினேன்னா ஸ்க்ரூ மேலே வருது. நான் ரொட்டேட் பண்ணுறேனே அது மேக்னெட்டிக் ஃபீல்ட் டைரக்ஷன். ஸ்க்ரூ மேலே வருதுல்ல, அது கரண்ட்டோட டைரக்ஷன். அப்போ கரண்ட் comes upwards, the magnetic field rotates like this. You understand? And this relationship is called Maxwell-Cork screw rule. ஓகே, உங்களுக்கு சார் நான் இது வரைக்கும் ஒரு ஸ்க்ரூவை கூட டைட் பண்ணதே இல்லை சார் அப்படி நீங்கன்னா, ரைட் ஹேண்ட் தம் ரூல். ரைட் ஹேண்ட் தம் ரூல். ரைட் ஹேண்ட் தம் ரூல். இதை ஞாபகம் வச்சுக்கலாம். இது என்ன ரைட் ஹேண்ட் தம் ரூல் அப்படின்னா, சில பேர் என்ன பண்ணுவாங்க, வண்டியில் நம்ம போய்கிட்டு இருக்கும்போது நம்மளே அர்ஜென்ட்டாக போய்கிட்டு இருப்போம், கிளாஸை போய் ஆரம்பிக்கணும், அந்த நேரத்தில் லிஃப்ட் அப்படிம்பாங்க. ஏன்டா டே தொல்லை பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய்கிட்டே இருப்போம். சம்டைம்ஸ் லிஃப்ட் கொடுக்குறதே ஆபத்தாயிரும். நல்ல மனுஷன் மாதிரி ஒருத்தன் லிஃப்ட் கேட்டுக்கிட்டு இருப்பான். நம்ம சரி இவன் லிஃப்ட் கேட்குறானே அப்படின்னு பைக்கை நிறுத்தி, எங்கே போகணும் அப்படின்னா, இந்த நீங்கள் எங்கே போகிறீங்க அப்படிமா, நான் எங்கே போகிறேன்னா, நான் தான் அங்கே பஸ் ஸ்டாண்ட் போகிறேன், நானும் அங்கே தான் போகிறேன் அப்படின்ட்டு வருவான். போகிற வழியில் நம்மளை கடத்தி கொண்டு போயிடுவான். அது மாதிரி லிஃப்ட் கேட்பாங்க. புரியுதா? அப்போ லிஃப்ட் கேட்குறோமே, அதுக்கு பேர் தான் என்ன? ரைட் ஹேண்ட் தம் ரூல். ஓகே, இங்கே வாங்க. நம்ம லிஃப்ட் கேட்குறோம். அப்போ நம்ம விரல் எப்படி இருக்கு? இப்படி இருக்கு. நம்ம கட்ட விரல் எப்படி இருக்கு? இப்படி இருக்கு. அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் இந்த விரல்கள், இந்த 4 விரல்கள். கட்ட விரல் கரண்டோட டைரக்ஷன். சரி, இந்த படத்துக்கு ஓகே, அந்த படத்துக்கு ஓகேயா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது எப்படி இருக்குன்னா இப்படி. மேக்னெட்டிக் ஃபீல்ட் டைரக்ஷன் லைக் திஸ். கட்ட விரல் கீழே போகுது, கரண்ட் கீழே போகுது. ஸோ 2 ரூலில் ஏதாவது ஒன்று ஞாபகம் இருந்தால் கூட நம்ம பரீட்சையில் கேள்விகள் அட்டன் பண்ணிடலாம். ஒன்று மேக்ஸ்வெல் கார்க் ஸ்க்ரூ ரூலை ஃபாலோ பண்ணணும், இல்லாட்டி ரைட் ஹேண்ட் தம் ரூலை ஃபாலோ பண்ணணும். இந்த 2 ரூலுமே எதுக்கு யூஸ் ஆகுது? கரண்ட் டைரக்ஷன், மேக்னெட்டிக் ஃபீல்ட் டைரக்ஷன் ரெண்டுக்கும் உள்ள தொடர்பு என்ன? ஒரு டைரக்ஷன் கொடுத்தால் இன்னொரு டைரக்ஷனை கேள்வியில் கேட்டிருந்தாங்கன்னா அதை கண்டுபிடிப்பது எப்படி அப்படின்னு பயன்படுத்தும். புரியுதா? ஓகே, சரி. இப்போ நம்ம பார்த்த விஷயம் கரண்ட் ஸ்ட்ரெயிட் லைன்ல போச்சுன்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் சர்க்குலர் பாத்தில் போகுது இல்லையா? கரண்ட் ஸ்ட்ரெயிட் லைன்ல போச்சுன்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் சர்க்குலர் பாத்தில் போகுது. ஓகே, சப்போஸ் கரண்ட் சர்க்குலர் பாத்தில் போனால் மேக்னெட்டிக் ஃபீல்ட் என்ன செய்யும்? அப்படி ஒரு டவுட் உங்களுக்கு வருது. ஓகே, எடுங்க, பரீட்சை அட்டையை எடுக்கிறீங்க, 2 ஓட்டை போடுங்க. ஓகே, இப்போ ஒயரை எடுத்துகிட்டு வாங்க. ரைட், ஒயர் என்ன பண்ணுங்க? இது வழியாக சொருவிட்டு இது வழியாக வெளியில் எடுத்துருங்க. இப்போ என்ன பண்ணியிருக்கீங்க? சர்க்கிள். அதாவது ஒரு பாதி வளையல் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு கற்பனை. இதுக்காக யார்ட்டையாவது போய் வளையலை வாங்கி உடைக்க முடியாது. பாதி வளையல் என்கிட்ட இருக்குது. அந்த பாதி வளையலை இது மேலே எப்படி வைப்பேன்? இப்படி வைப்பேன். புரியுதா? அந்த பாதி வளையல் இப்படி வச்சுருக்கேன். அப்போ கரண்ட் இப்படி இப்படி போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ரைட். ஸோ வாட் இஸ் த டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் நவ்? திஸ் இஸ் அ டைரக்ஷன் ஆஃப் கரண்ட். அது கரண்ட் அந்த பேட்டரியிலேருந்து வருது. ஓகே தானே? அதுவும் படம் போடணுன்னா நம்ம போட்டுக்கலாம். ஸோ இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ். கரண்ட் இங்கே ரைட்.
ஓகே, உங்களுக்கு கொஞ்சம் சுத்துற மாதிரி இருக்கா பார்த்துக்கோங்க. சுத்துதா? வாய்ஸ் கேட்குதா? வாய்ஸ்லாம் கேட்குது இல்லை? சரி சரி சரி. ஓகே, கவனிச்சுங்கப்பா. ரைட், இப்போ வந்து ஒரு ஹார்ட் போர்டு எடுத்திருக்கோம், 2 ஹோல் போட்டிருக்கோம், ஒயர் இப்படி கொண்டு வந்து அப்படி கொண்டு வரோம், உள்ளுக்குள்ளே கொண்டு போகிறோம். சரியா? இப்படி கொண்டு போகிறோம். இப்போ இரும்பு தூள்லாம் அதில் தூவுறோம், அப்புறம் அப்படியே தட்டி கொடுக்குறோம். அப்போ இது வந்து கழட்டிட்டு இருக்கோம்ல, அப்போ என்னாகும்? ஆன்டி கிளாக் வைஸ். ஓகே, இது டைட் பண்ணிட்டு இருக்கோம், அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டோடைய ஷேப் கிளாக் வைஸ். அப்போ அந்த இரும்பு தூள்லாம் என்ன பண்ணுது? கொஞ்சம் இந்த பக்கம் போய் சுற்றிக்கிட்டு இருக்கு, கொஞ்சம் இந்த பக்கம் சுற்றிக்கிட்டு இருக்கு. ரைட், அப்போ சர்க்கிள்ஸ் ஃபார்மில் அது இருக்குது. அப்போ அந்த சர்க்கிள்ஸில் ஷேப்பு வந்து சர்க்கிள், பட் அதோட டைரக்ஷன் என்னென்னா காம்பஸ் பாக்ஸை வச்சு நம்ம பார்க்குறோம். அதை பார்க்கும்போது நமக்கு என்ன புரியுதுன்னா, இவங்கெல்லாம் ஏடிஎம்கே, இவங்கெல்லாம் டிஎம்கே அப்படின்னு நமக்கு புரியுது. ஆன்டி கிளாக் வைஸில் இருக்குது, இது கிளாக் வைஸில் இருக்குது. ஓகே, கரெக்டாக இந்த இடத்துல என்ன சார் செய்யும் அப்படின்னா, அப்படி இந்த கட்சி ஏடிஎம்கே, இது என்ன செய்யும்? அந்த கட்சி டிஎம்கே. நடுவில் இருக்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா நோட்டா, இது ஸ்ட்ரெயிட்டாக போயிடும், இங்கிட்டும் போகாது அங்கிட்டும் போகாது. அப்போ இந்த படத்தை அதை மட்டும் போடுறேன். சர்க்குலர் ஃபார்மில் என்ன போகுதுங்க? கரண்ட் ஐ. மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி போயிட்டு இருக்கு? உள்ளே போயிட்டு இருக்கு. அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு உள்ளே போயிட்டு இருக்கு. சென்டரில் வாட் இஸ் த டைரக்ஷன்? இது புரியுதா? இந்த அட்டை வந்து வரையும் போது உங்களுக்கு இப்படி வரைகிறேன், ஆக்சுவலாக இந்த அட்டை அப்படி இல்லை, ஹரிசாண்டலாக இருக்கு, ஹரிசாண்டலாக இருக்கு. இப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு வளையம் இப்படி இருக்குங்க, கரண்ட் இங்கே வந்துட்டு இருக்கு. மேக்னெட்டிக் ஃபீல்டு, இப்போ நான் போட்ட ஆரோவோட டைரக்ஷன் என்ன? மேக்னெட்டிக் ஃபீல்டு இஸ் ஆக்சுவலி கோயிங் இன்சைட் த பிளாக் போர்டு அப்படின்னு அர்த்தம். அப்போ அதை எப்படி சார் காமிக்கணும்? எப்படி காமிக்கணும்? பிளாக் போர்டுக்குள்ள மேக்னெட்டிக் ஃபீல்டு போகுது அப்படி காமிக்கணும். டைரக்ஷனை மாற்றினா மாறுமா? மாறும். அப்போ கரண்டோட டைரக்ஷனை மாற்று. ஓகே, கரண்ட் இஸ் கமிங் இன் திஸ் டைரக்ஷன். கரண்ட் இங்கே கிளாக் வைஸ், இங்கே ஆன்டி கிளாக் வைஸ். இப்போ மேக்னெட்டிக் ஃபீல்ட் டைரக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா உள்ளே இருந்து வெளியில் வரும். மறுபடியும் நம்ம லிஃப்ட் கேட்க வேண்டியது தான். ஓகே, வெரி சிம்பிள். இதை என்ன செய்யணும்? கையை இப்படி வைக்கணும். கரண்டோட டைரக்ஷன் இந்த ஃபிங்கர்ஸ் காமிக்குது, மேக்னெட்டிக் ஃபீல்ட் டைரக்ஷனை கட்ட விரல் காமிக்குது. ரைட், இங்கே கையை எப்படி வச்சுக்கணும்? இந்த ஃபிங்கர்ஸ் வந்து கரண்டோட டைரக்ஷன், மேக்னெட்டிக் ஃபீல்ட் டைரக்ஷன் உள்ளுக்குள்ளே போகுதுங்கிறத கட்ட விரல் காமிக்குது, இங்கே வெளியில் வருது அப்படிங்கிறத கட்ட விரல் காமிக்குது. ஓகே, புரியுதா? மேக்ஸ்வெல் கார்க்கு ரூல் சொல்லலாமா? சொல்லலாமே. ஒரு ஸ்க்ரூ வைக்கிறோம், இப்போ நம்ம இப்படி பண்ணுறோம், ஸ்க்ரூ டிரைவர் இப்படி பண்ணுறோம், அது உள்ளே போகும். நம்ம ஸ்க்ரூ இங்கே இருக்குது, ஸ்க்ரூ டிரைவர் வைக்கிறோம், இப்படி திருப்புறோம். ஓகே, இப்படி திருப்புறோம், அப்போ ஸ்க்ரூ கையோட வெளியில் வரும், அது வருதுங்கிறத காமிக்குது. ரைட்டா? நம்ம ஏன் சார் டாட் வைக்கிறோம், இங்கே இப்படி வைக்கிறோம்? இது என்னது? இது இன்வர்ட்ஸ். இது என்னது? மேக்னெட்டிக் ஃபீல்டு அவுட்வர்ட்ஸ். ஏன் இப்படி வைக்கிறோம் அப்படின்னா நமக்கு ராமாயணத்திலேருந்து இதை ஃபாலோ பண்ணுறோம். நம்ம ராமாயணத்துக்கு போகலாமா? ராமாயணம். இப்போ என்ன பண்ணுறாரு? ராமர் அம்பு எடுக்கிறாரு, ராவணன். ராமர் என்ன போடுவார்? அம்பு எடுத்து அப்படி வச்சு ராவணன் டிஷ்யூம் அப்படின்னு விடுவார். அப்போ ராமருக்கு என்ன தெரியும் அப்படின்னா அம்பு போய்கிட்டு இருக்கும், அம்பு போய்கிட்டு இருக்கும். அப்போ அம்பு போய்கிட்டு இருக்கு அப்படின்னா என்ன தெரியும்? ஃபெதர்ஸ், ஃபெதர்ஸ். அப்போ போகும்போது என்ன தெரியுது? இந்த ஃபெதர்ஸ் தெரியுது. அதனால தான் நம்ம வந்து போய்கிட்டு இருக்குங்கிறோம். ராவணனுக்கு என்ன தெரியும் அப்படின்னா அம்பு நேராக வந்து குத்த போகுது அப்படின்னு தெரியும். அப்போ வந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னா என்ன தெரியும்? டாட், வந்துக்கிட்டு இருக்குன்னு தெரியும். ஓகே, அப்படிலாம் அதை சொல்லிக்கலாம். ஓகே தானே? ரைட்டுப்பா, அதெல்லாம் புரியுதா? ஸோ நம்மளோட ஈஸி ஃபிசிக்ஸ் 12 பக்கங்கள், ஒரு பக்கத்தை முடித்திருக்கிறேன். ஸோ கன்னியூ பண்ணுவோம். ஸோ இப்போதைக்கு நான் நடத்தினது, வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்வது என்னவென்றால், இப்போதைக்கு நான் நடத்தினது டெலிட்டட் போர்ஷன். பட் ஏன் நடத்தினேன் அப்படின்னா இதுதான் இன்ட்ரோடக்ஷன். இப்போ நம்ம பயர்ட் சாவர்ட் லா பார்க்க போகிறோம். ரைட், திஸ் இன்ட்ரோடக்ஷன் இஸ் அ மஸ்ட் to understand and enjoy the lesson. ஓகே, எல்லாம் கவனிச்சிட்டீங்க, எழுதிக்கிட்டீங்க. ரைட்டுப்பா. இப்போ நம்ம பார்க்குறது பயர்ட்
2 சயின்டிஸ்ட், சவர்ட், லா. இவங்க 2 பேரும் மேக்னெட்டிக் ஃபீல்டு நம்ம சொல்கிறோம், ஒரு ஒயரில் கரண்ட் போகுதுங்க, ஓகேங்க, அதை சுற்றி மேக்னெட்டிக் ஃபீல்டு வருது, ரைட், சொல்லிட்டோம். பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, இது ஸ்ட்ரெயிட் லைனாக இருந்தால் அது சர்க்கிள், இது சர்க்கிள்னா அது ஸ்ட்ரெயிட் லைன், ஓகே. ஷேப்பு பற்றி சொல்லிட்டோம். தென் இது அப்வர்ட்ஸ் வந்துட்டு இருந்துச்சுன்னா அது ஆன்டி கிளாக் வைஸ், ஓகே. டைரக்ஷன் பற்றி சொல்லிட்டோம். பட் வாட் அபவுட் த மேக்னிடியூட்? ஒரு ஒயரில் 5 ஆம்பியர் கரண்ட் போகுதுங்க, 1 மீட்டர் தூரத்தில். இந்த இடத்துல மேக்னெட்டிக் ஃபீல்டு எவ்வளவுங்க இருக்குது? எவ்வளவு இருக்குது? மேக்னிடியூட் எவ்வளவு? அதை சொன்னவங்க தான் பயர்ட் அண்ட் சாவர்ட். ஸோ பயர்ட் சாவர்ட் என்ன பண்ணாங்க, மேக்னெட்டிக் ஃபீல்டுடைய மதிப்பு எவ்வளவு இருக்குது, அளவு எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறத அவங்க சொன்னாங்க. they have done some many experiments to find that, okay. ஸோ ஏதோ ஒரு ஒயர் கோணல் மாணலாக இருக்குங்க, இதில் கரண்ட் போயிட்டுருக்குங்க, இதில் கரண்ட் போயிட்டுருக்கு. பயர்ட் சாவர்ட் எங்கேயோ ஒரு பாயிண்ட் எடுத்துங்க, ஆர்பிட்ரி, ஓகே. ஆர்பிட்ரி, அதை நம்ம ஒரு ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கணும், 1 மீட்டர் தூரத்தில் தான் இருக்கணும் அப்படிலாம் சொல்ல முடியாதுல்ல, இஷ்டத்துக்கு எடுத்துக்கணும். இதில் ஒரு ஃபார்முலா கண்டுபிடிக்கணும். சரி, இப்படி ஒரு கரண்ட் போயிட்டு இருந்துச்சுன்னா அந்த பாயிண்டில் என்ன மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னு 2 பேரும் மண்டையை உடச்சிக்கிட்டு ஏகப்பட்ட எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. சரிங்க, பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் அவங்க கண்டுபிடிச்சது தான் என்ன அப்படின்னா, கன்சிடர் a small portion of this wire. சரியா, ஒரு ஸ்மால் போர்ஷன் ஆஃப் த ஒயர், எது வேணாலும் எடுத்துக்கலாம், ஒரு நெளிவாக போட்டிருக்கேன், அதனால ஒன்றும் இல்லை. கன்சிடர் a small portion of the wire. இந்த ஸ்மால் போர்ஷன் ஆஃப் த ஒயர் இருக்கே, அதுக்கு பேர் கரண்ட் எலிமெண்ட். கரண்ட் அப்படிங்கிறது I. இது ஒரு ஸ்கேலர் குவான்டிட்டி. கரண்ட் எலிமெண்ட் அப்படின்னு சொன்னால், கரண்ட் எலிமெண்ட் என்றால் என்ன அப்படின்னா, ப்ராடக்ட் ஆஃப் கரண்ட். இதில் எவ்வளோ கரண்ட் போயிட்டு இருக்கு? I. இதோட நீளம் என்ன? ஸ்மால் லெங்த் dl. அப்போ ஐயையும் டிஎல்ஐயும் பெருக்கணும்னா அதுக்கு பேர் கரண்ட் எலிமெண்ட். கரண்ட் எலிமெண்ட் இஸ் a வெக்டர் குவான்டிட்டி. கரண்ட்டுக்கு யூனிட் ஆம்பியர், கரண்ட் எலிமெண்ட்டுக்கு யூனிட் ஆம்பியர் மீட்டர், ஓகேயா? ஸோ நான் என்ன சொல்லியிருக்கேன், ஒரு ஒயரில் கரண்ட் போயிட்டு இருக்கு, a small part of the wire எடுத்துக்க, அதில் அந்த லெங்த் எவ்வளவு? 0.001 மீட்டர், ஓகே. அதில் கரண்ட் எவ்வளோ போகுது? 5 ஆம்பியர். ரெண்டையும் பெருக்கு, அதுக்கு பேர் என்ன? கரண்ட் எலிமெண்ட். கரண்ட் எலிமெண்ட்டுக்கு டைரக்ஷன் உண்டு, அது ஒரு வெக்டர் குவான்டிட்டி. பட் கரண்ட் அப்படிங்கிறது ஸ்கேலர் குவான்டிட்டி, ஓகே. இந்த இடத்துல எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்டு வருது அப்படின்னா, அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு, a small மேக்னெட்டிக் ஃபீல்டு வருது, dB. இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு எதை பொறுத்து இருக்கிறது அப்படின்னு பயர்ட் சாவர்ட் லாவுடைய எக்ஸ்பெரிமெண்ட்ல அவங்க கண்டுபிடிச்சது என்னன்னா, டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு கரண்ட், ஓகே. நேச்சுரலி 1 ஆம்பியர் கரண்ட் போச்சுன்னா கொஞ்சம் மேக்னெட்டிக் ஃபீல்டு கிடைக்குது. மேக்னெட்டிக் ஃபீல்டு ஒரு 2 டெஸ்லா கிடைக்குது. 2 ஆம்பியர் போச்சுன்னா ஒரு 4 டெஸ்லா கிடைக்குது. சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டோம்னா 0 கரண்ட் போகுது, அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டே கிடைக்கல. அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு டிபெண்ட்ஸ் ஆன் கரண்ட், கரெக்ட் தானே? then the magnetic field depends on the length of the element. இந்த கரண்ட் எலிமெண்டோடைய நீளத்தை பொறுத்து அது இருக்கு, magnitude of the current and magnitude of the length. then இந்த பாயிண்ட் நம்ம எடுத்திருக்கோம்ல, அந்த பாயிண்ட் எவ்வளவு தூரத்தில் நம்ம எடுத்திருக்கோம், எவ்வளவு தூரத்தில் எடுத்திருக்கோம், 6 மீட்டர்ஸ் தூரத்தில் எடுத்திருக்கோம். ஒயர் கரண்ட் இங்கே போயிட்டு இருக்கு, நான் எடுக்கிற பாயிண்ட் இங்கே எடுக்கலாம், இங்கே எடுக்கலாம், அங்கே ரொம்ப தள்ளி கூட எடுக்கலாம். அப்போ நான் ரொம்ப தூரத்துக்கு போகும் பொழுது இதோட எஃபெக்ட் குறையுமா இல்லையா? கண்டிப்பாக குறையும். கிளாஸில் பார்த்துருப்போம், சில பசங்க வரும்போதே குபீர்னு சென்ட் அடிச்சுட்டு வருவாங்க. பக்கத்தில் போகும்போது ஸ்மெல் தூக்கும், தூரமாக இருக்கும்போது கொஞ்சம் கம்மியாக வரும்ல. அப்போ இதில் கரண்ட் போயிட்டு இருக்கு, தூரத்தில் இருந்தால் எஃபெக்ட் கம்மியாக இருக்கும். இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ், த யூனிஃபிகேஷன் தியரி ஆஃப் பிசிக்ஸ். ஜாலியாக இருக்குன்னு சொல்லலாம், பாடாப்படுத்துதுன்னு சொல்லலாம். எப்போ பார்த்தாலும் என்ன ஆயிரும்? இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ் அப்படின்னு வந்துடும். ஓகே, ஃபைன். அதுக்கப்புறம் இந்த ஆங்கிள் தீட்டான்னு வச்சுக்கோங்க, கரண்ட் எலிமெண்ட்டுக்கும் இதுக்கும் அந்த மிட் பாயிண்ட்லேருந்து கோடு போட்டிருக்கேன், அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆங்கிள் தீட்டான்னு வச்சுக்க. அப்போ அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு சைன் தீட்டா.
இதுதான் பயர்ட் சாவர்ட் கண்டுபிடிச்சாங்க. சரி, கண்டுபிடிச்சது எல்லாத்தையும் ஒரே ஈக்குவேஷன்ல எழுதுனா ஐடிஎல் சைன் தீட்டா பை ஆர் ஸ்கொயர், கான்ஸ்டன்ட் ஆஃப் ப்ரொபோர்ஷனாலிட்டி மியூ நாட் பை 4π, மியூ நாட் permeability of free space, mu naught by 4π ideal sin theta by r square, இதான் dB. ஓகே, இதுக்கு பேர் என்ன? பயர்ட் சாவர்ட் லா எழுதிக்கலாம். ஓகே, எல்லாம் எழுதியாச்சா? பயர்ட் சாவர்ட் லா. ஐ அப்படிங்கிறது கரண்ட், ஐடிஎல் அப்படிங்கிறது கரண்ட் எலிமெண்ட். கரண்ட்டுங்கிறது ஸ்கேலர், கரண்ட் எலிமெண்ட் வெக்டர் குவான்டிட்டி. மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் அ பாயிண்ட் because of the current carrying conductor is given by this result. Magnetic field because of the current element will be equal to mu naught by 4π ideal sin theta by r square. Magnetic field directly proportional to current, directly proportional to the length of the element, inversely proportional to the square of the distance, and it is proportional to sin theta. இன்னொரு விஷயம், நீங்கள் தீட்டாவை இங்கே மார்க் பண்ணணுமா அங்கே மார்க் பண்ணணுமா அப்படிலாம் கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். ஏதாவது பரீட்சையில் இங்கே 60 டிகிரி, இங்கே 120 டிகிரி, இது தீட்டாவா அது தீட்டாவா அப்படிலாம் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஏன் அப்படின்னா சைன் தீட்டானாலும் சைன் 180 மைனஸ் தீட்டானாலும் அது சமம். சைன் 60 இஸ் ஈக்குவல் டு சைன் 120, sin 30 is equal to sin 150. சரியா? இது தீட்டானா இது 180 minus theta. So don't worry about it. It is equal. Okay, now we are going to see the vector notation of this because magnetic field is a vector quantity. Capital B ங்கிறது strength of the magnetic field. Magnetic induction அது ஒரு capital B is a vector quantity. ஓகேப்பா, அடுத்த ஸ்டெப் வாங்க, எழுதிட்டீங்களா? Now let's see. இப்போ நம்ம என்ன பார்த்தோம்? dB is equal to mu naught by 4π ideal sin theta by r square அப்படின்னு பார்த்தோம். சரிதானே? Yes. ஐடியல் sin theta by r square பார்த்தோம். இதை வெக்டர் நோட்டேஷன்ல எழுதுங்க அப்படின்னா எப்படி எழுதுவேன்? dBங்கிறது ஒரு வெக்டர், ஓகே. இது mu naught by 4π, அது ஒரு கான்ஸ்டன்ட், ஓகே. அது ஒரு ஸ்கேலர் குவான்டிட்டி, அது ஒரு நம்பர். ஐடியல் இஸ் a வெக்டர், ஓகே. அப்புறம் வேற என்ன பண்ணணும்? அது r அப்படிங்கிறது ஒரு வெக்டர் டிவைடட் பை ஐடியல் வெக்டர் கிராஸ் r வெக்டர் பை r கியூப் அப்படி எழுதணும். காரணம் நான் சொல்றேன். இன்னொரு விதமா எழுதுறது இப்படி எழுதுவாங்க, ஐடியல் வெக்டர் கிராஸ் r கேப் பை r ஸ்கொயர். ஸோ ஆரோ போடல, அப்போ மேக்னிடியூட், அப்போ இந்த ஈக்குவேஷன் கரெக்டாக இருக்கு. இதுவும் ஸ்கேலர், அதுவும் ஸ்கேலர். ஆரோ போட்டாச்சு வெக்டர், அப்போ அங்கேயும் வெக்டர் தான் இருக்கணும். இது கிராஸ் ப்ராடக்ட் ஆஃப் டூ வெக்டர் இஸ் அ வெக்டர். இதுக்கு பேர் என்ன? வெக்டர் ப்ராடக்ட். அதே மாதிரி தான் கிராஸ் ப்ராடக்ட் ஆஃப் டூ வெக்டர்ஸ் இஸ் அ வெக்டர், இந்த பக்கம் வெக்டர். இதெல்லாம் கரெக்டாக இருக்கு. வேற மாதிரி என்ன குழப்பலாம்? இங்கே ஆர் கேப் போட்டு இங்கே ஆர் பவர் 3 போடலாம், தப்பு. இங்கே ஆர் வெக்டர்னு போட்டுட்டு இங்கே ஆர் ஸ்கொயர் போடலாம், தப்பு. இந்த மாதிரி எழுதுனாதான் கரெக்ட். ரைட். காரணம் என்ன அப்படின்னா, யூ நோ ஆல் திஸ் ஃபண்டமெண்டல்ஸ். இது ஏ வெக்டர், இது பி வெக்டர்,
இது theta. What is A cross B? படிச்சிருக்கீங்க. That is modulus of A vector, modulus of B vector, sin theta into n cap. Modulus of A vector na the length of this vector. Modulus of B vector na length of the second vector. Sin theta. Okay, theta is the angle between the two vectors. N cap is a vector which is perpendicular to the blackboard, unit vector. இந்த n cap அப்படிங்கிறது ஏக்கும் பர்பண்டிகுலராக இருக்கணும். n capனா பர்பண்டிகுலர் டு ஏ, n capங்கிறது பர்பண்டிகுலர் டு பி. n cap gives you the direction of a cross b. அதனால் நம்ம என்ன சொல்லுவோம், a cross b வெக்டர் என்பது பர்பண்டிகுலர் டு a வெக்டர். a cross bங்கிற வெக்டர் is also perpendicular to b vector. So you know these fundamentals of cross product. ரெண்டு வெக்டர் இப்படி எழுதிட்டு பர்பண்டிகுலர் எது அப்படின்னு கேட்டால் பர்பண்டிகுலர்னு இங்கே போய் போட முடியாது நம்ம. இட் இஸ் பர்பண்டிகுலர் மீன்ஸ் பர்பண்டிகுலர் டு த பிளாக் போர்டு. இஸ் இட் இன்வெர்ட்ஸ் ஆர் அவுட்வர்ட்ஸ் அப்படின்னா இது ஒரு ரைட் ஹேண்டட் ட்ரையாடை ஃபார்ம் பண்ணணும். இதில் அகைன் ஏலேருந்து பிக்கு நீங்கள் போகும்போது மேக்ஸ்வெல் கார்க் ஸ்க்ரூ ரூல் இஸ் அப்ளிகபிள் ஹியர் ஆல்சோ. ஏலேருந்து பிக்கு போகும்போது கை என்ன செய்யுது, ஸ்க்ரூவை கலட்டுது. அப்போ ஏ கிராஸ் பி வெளியில் வரும். நான் இந்த மூளையை வரைஞ்சிருக்கேன். உங்கள் கிளாஸ் ரூமில் ஒரு மூளை இருக்கு. இதில் இது எக்ஸ், இது ஒய் அப்படின்னா இது இசட் அப்படின்னு சொல்கிறோம்ல. இது என்னது, எக்ஸ் கிராஸ் ஒய். எக்ஸ் கிராஸ் ஒய் இஸ் இசட். ஐ வெக்டர் கிராஸ் ஜே வெக்டர் இஸ் கே வெக்டர். யூ நோ திஸ் ரைட் ஹேண்டட் ட்ரையாட். நான் வந்து இங்கே எக்ஸ் போட்டு இங்கே ஒய் போட்டு அங்கே இசட் போடுறேன் சார் அப்படின்னா தப்பு. இங்கே எக்ஸ் போட்டுக்கிறேன் சார், இங்கே இசட் போட்டு இங்கே ஒய் போட்டுக்கிறேன் சார், தப்பு. ஓகே ரைட். இப்போ இந்த ஃபண்டமெண்டல்ஸ் எழுதிக்கிட்டீங்க. இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இதை எழுதிட்டீங்கன்னா இதை அழிச்சிருவேன். இப்போ ரெடியா? ரைட்டுப்பா. இப்போ இதை அழிச்சிட்றேன். ஓகே, இப்போ பார்க்கலாம் இது என்னது இது அப்படின்னா ஐடியல் வெக்டர் கிராஸ் ஆர் வெக்டர் அப்படின்னா என்ன அர்த்தம்? மேக்னிடியூட் ஆஃப் ஐடியல் வெக்டர், மேக்னிடியூட் ஆஃப் ஆர் வெக்டர், sin theta into the n cap. You understand this? A cross b அப்படின்னா mod a mod b sin theta n cap. அப்போ ஐடியல் வெக்டர் கிராஸ் ஆர் வெக்டர்னு எழுதும்போது என்ன வருது மேக்னிடியூட்? இதுக்கு ஐடியல். இது என்ன வருது? ஆர். அப்புறம் என்ன வருது? சைன் தீட்டா. அப்புறம் அது ஒரு வெக்டர் சிம்பிள் அது வருது. அப்போ நம்ம இந்த ஃபார்முலாவை டிபி வெக்டர் இஸ் ஈக்குவல் டுன்னு எழுதிட்டு μ0/4π எழுதி இந்த ஐடியல் கிராஸ் ஆர்க்கு என்ன எழுத போகிறோம்? ஐடியல் வெக்டர் ஆர் சைன் தீட்டா n cap டிவைடட் பை ஆர் கியூப். கரெக்டாக இருக்கா அப்படின்னா கரெக்டாக இருக்குது. ஏன்னா இங்கே ஒரு ஆர் வந்தால் தான் இந்த ஆர் கியூபை அடிச்சுட்டு நம்ம ஆர் ஸ்கொயர் போட முடியும். அப்படி போடும்போது தான் இந்த ரிலேஷன்ஷிப் கரெக்டாக கிடைக்கிது. இந்த இது மேக்னிடியூட் என்ன வரணும்? μ0/4π ஐடியல் சைன் தீட்டா பை ஆர் ஸ்கொயர். அது கரெக்டாக வருது. புரியுதா? ரெண்டு பக்கமும் மேக்னிடியூடு எடுத்துக்க அப்படின்னா டிபி வெக்டருடைய மேக்னிடியூடு வந்து டிபி. இங்கே என்ன வரும்? μ0/4π ஐடியல் ஆர் அடிபட்டு போச்சு, சைன் தீட்டா கீழே ஆர் ஸ்கொயர். இது யூனிட் வெக்டர். யூனிட் வெக்டருக்கு மேக்னிடியூட் 1. ரைட். அப்போ இந்த ஈக்குவேஷன் கரெக்டாக வருது. புரிஞ்சுக்க முடியுதா? அப்போ இது கரெக்டாக வருமா வராதா செக் பண்ணுவோம். நீங்கள் போடுங்க. இதோட எக்ஸ்பான்ஷன் என்ன எழுதுங்க.
கீழே ஆர் ஸ்கொயர் போடுறோமே, அது கரெக்டு தானா? நான் எழுதி காமிக்கிறேன், நீங்க போட்டீங்களா? சரிப்பா, இந்த விஷயத்தை பத்தி நம்ம பேசலாம். dB வெக்டர் is equal to mu naught by 4 pi I dl வெக்டர் cross r cap by r square என்று எழுதுவது சரியா? ரெண்டு பக்கம் மேக்னிடியூடு போட்டீங்கன்னா கரெக்டான ஃபார்முலா உனக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்குறேன். என்ன சொல்வ? மாடுலஸ் ஆஃப் dB வெக்டர் இஸ் dB. மாடுலஸ் ஆஃப் a cross b என்றால் என்ன? மாடுலஸ் ஆஃப் a cross b னா ab sin theta. மாடுலஸ் ஆஃப் a வெக்டர் cross b வெக்டர் இது எழுத போறேன். கான்ஸ்டன்ட் வெளியில தூக்கிடு. மாடுலஸ் ஆஃப் a cross b போடு. மாடுலஸ் ஆஃப் ஐடியல், மாடுலஸ் ஆஃப் r கேப்னா 1 sin theta. புரியுதா? ஐடியல் வெக்டருக்கு மாடுலஸ் ஐடியல், r கேப் அப்படின்னா யூனிட் வெக்டர் தானே, 1 தான் வரும். அப்ப இங்க r ஸ்கொயர் இருந்தா தான் கரெக்டா இருக்கும். இங்க r பவர் 3ன்னு போட்டோம்னா ஜாஸ்தியா போயிடும் பவர். புரிஞ்சுக்க முடியுதா? ஓகே, வெரி குட். இப்போ நான் சொல்லிக் கொடுத்தது வந்து நிறைய லெசனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு வெக்டர் நோட்டேஷன் ஆஃப் த கிராஸ் ப்ராடக்ட்டில் வேணும்னே என்ன பண்ணுவாங்க, அங்கே யூனிட் வெக்டரை போட்டுட்டு கீழே அப்படியே ஸ்கொயரில் வைப்பாங்க, அங்கே ஒரு ஆரோவை போட்டுட்டு கீழே கியூ பண்ணுவாங்க. அது ரொம்ப சின்ன ஃபாண்ட்டில் பிரிண்ட் ஆகிருக்கிறப்ப சம்டைம்ஸு அது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிரும், கவனமாக பார்த்துக்கணும். ரைட். அடுத்தது என்ன அப்படின்னா, வாட் வி ஹாவ் டு டூ அப்படின்னா, நெக்ஸ்ட் ஒன் இஸ் அப்ளிகேஷன். நெக்ஸ்ட் ஒன் வந்து என்ன அப்படின்னா, இருக்கட்டும் கலக்கணும், அப்ளிகேஷன் ஆஃப் த பையட்-சாவர்ட் லா பார்க்கலாம். ரெடி. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த லெசன் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இந்த மேக்னெட்டிக் எஃபெக்ட் ஆஃப் கரண்ட் எப்படி வந்துச்சு, என்ன யார் கண்டுபிடிச்சது அது பார்த்தோம். அதுக்கப்புறம் மேக்னிடியூட் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்டு பிகாஸ் ஆஃப் த கரண்ட் கேரியிங் கண்டக்டர் அட் அ பாயிண்ட் அவே ஃப்ரம் த கண்டக்டர். அதுக்கு ஃபார்முலா யார் கண்டுபிடிச்சாங்க? பையட்-சாவர்ட். அதுக்கு என்ன ஃபார்முலா வரும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இது வந்து ஒரு ஜென்ரல் ஃபார்முலா, ஒரு ஒயரில் கரண்ட் போயிட்டுருக்கு, கொஞ்சம் தூரத்தில் என்ன அப்படின்றத அவர் சொல்லிட்டாரு. இப்போ அப்ளிகேஷன் ஆஃப் திஸ் லா அப்படின்னா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு ஸ்ட்ரைட் ஒயர் கரண்ட் போயிட்டுருக்கு, அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன வரும்? ஒரு அப்ளிகேஷன். ரெண்டாவது, சர்க்குலர் பாத்தில் கரண்ட் போயிட்டுருக்கு, அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்ட் சென்டர்லேயோ இல்லை அதோட ஆக்சிஸில், சர்க்கிள் எப்படி இருக்குது அதோட ஆக்சிஸ், இந்த சர்க்கிளோட ஆக்சிஸில் ஒரு குறிப்பிட்ட பாயிண்டில் மேக்னெட்டிக் ஃபீல்ட் என்ன வரும் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இதுதான் த டூ அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் த பையட்-சாவர்ட் லா இன் அவர் சிலபஸ். இது பார்க்க போகிறோம். அப்புறம் ஆம்பியர் சர்க்யூட்டர் லா பார்ப்போம். ஓகே, கவனி. அப்ளிகேஷன் 1. எதோட அப்ளிகேஷன்? பையட்-சாவர்ட் லா. இது என்ன பண்ண போகிறோம்? a straight wire. straight wire current carrying conductor, அதனால என்ன மேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகே, கவனி. இது வந்து ஒரு ஒயர் இருக்குது, ஸ்ட்ரைட் தான், இதில் கரண்ட் ஆகி போயிட்டுருக்கு. ரைட். ஒரு பாயிண்டிங் எடுத்துக்குவோம். ஓகே, இந்த பாயிண்டில் என்ன மேக்னெட்டிக் ஃபீல்டு அதுதான் கேள்வி. ஸோ there is a wire, ஓகே, XYன்னு பேர் வச்சுக்கிறேன். ஒரு ஒயர் இருக்குது, அதில் கரண்ட் போயிட்டுருக்கு. பிகாஸ் ஆஃப் திஸ் ஒயர் வாட் இஸ் அ மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஹியர் அப்படின்னு கேட்குறேன். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? பையட்-சாவர்ட் லாவை அப்ளை பண்ணணும். பையட்-சாவர்ட் லானா என்ன? ஒரு ஸ்மால் எலிமெண்ட் எடுத்துக்கணும். ஓகே, லெட் அஸ் டேக் திஸ் பார்ட். நம்ம கண்ணுக்கு தெரியணும், படம் கொஞ்சம் பெருசாக போட்டால் தான் புரியும், அதுக்காக போடுறேன். ஆனால் அதோட அர்த்தம் என்ன? ரொம்ப சின்ன, இவ்வளோ தான். இதுதான் அந்த எலிமெண்ட். எலிமெண்ட்டுங்கிறது ஸ்மால் ஒன், பட் வி ஹவ் டேக்கன் இட் லைக் திஸ். ஸோ AB is a very small element, a part of this wire. அதுதான் அது. இப்போ இதனால நம்ம இங்கே என்ன வருதுன்னு பார்க்க போகிறோம்.
சரி கவனி, நம்ம வந்து ஒரு ஒயர் நம்ம போட்டு அதில் ஒரு ஒயர் இப்படி போட்டு அதில் நம்ம என்ன பண்ணோம், ஒரு ஸ்மால் எலிமெண்ட் அப்படின்னு ஒரு இதை எடுத்துக்கிட்டு ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் பயாட் சாவர்ட் அப்ளை பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன செய்வோம், இதோட மிட் பாயிண்ட் எடுத்து அப்படி ஜாயின் பண்ணிட்டு ஆர்னு போட்டு இந்த ஆங்கிளை தீட்டான்னு போடுவோம். கரெக்டு தானே? இந்த லெங்க்த்துக்கு பேர் டிஎல், இந்த எலிமெண்டோட லெங்க் டிஎல். ஸோ இதான் நம்ம பண்ணுவோம். ஒரு அப்ராக்சிமேஷன் என்ன பண்ணுறேன்னா, நான் மிட் பாயிண்ட்லாம் எடுக்கலை, நான் வந்து என்ன பண்ணுறேன், இதோட இதை அப்படி ஜாயின் பண்ணிட்டு இது வந்து ஆர் அப்படிங்கிறேன். ஒன்றும் தப்பு இல்லை. ஏன் சார் தப்பு இல்லை அப்படின்னா, இது ரொம்ப ரொம்ப சின்னது, ரொம்ப ரொம்ப சின்னது. நான் இந்த பாயிண்ட் எடுத்துக்கிட்டு இந்த மிட் பாயிண்ட்லேருந்து ஜாயின் பண்ணாலும் அந்த கீழே இருக்கிற பாயிண்ட்லேருந்து ஜாயின் பண்ணாலும் பெரிய வித்தியாசம் வரப்போகிறது இல்லை. இந்த படத்தில் பார்க்குறதுக்கு உங்களுக்கு சார் இங்கேருந்து ஜாயின் பண்ணால் கொஞ்சம் பெருசாக தானே வரும் அப்படி தோணும். ஆனால் திஸ் இஸ் வெரி வெரி ஸ்மால் அப்படிங்கிறதுனால பெரிய வித்தியாசம் ஒன்றும் வரப்போகிறது இல்லை. கிளியர்? அடுத்தது இங்கேருந்து இப்படி ஜாயின் பண்ணிட்டு இங்கே போய் தீட்டான்னு போடுறேன். மிட் பாயிண்டில் இங்கே போடுற தீட்டாவை மேலேருந்து போடுறேன். அதனால பெரிய வித்தியாசம் வருமா? வராது. பிகாஸ் திஸ் எலிமெண்ட் இஸ் பேசிக்கலி வெரி வெரி ஸ்மால். புரியுதா? ரைட். இந்த மாதிரி டயக்ராமை போட்டுறோம். இந்த பாயிண்ட் பி இந்த ஒயர்லேருந்து எவ்வளவு தூரத்தில் இருக்கிறது அப்படின்னா ஏ 90 degrees here. இப்போ இங்கே வந்து இதுக்கு பர்பண்டிகுலர் ஒன்று போடு. ஓகே, ஒரு கோடு ஒன்று போட்டுக்கோ, 90 degrees. ரைட். ஏ பி, இதுக்கு பேர் நம்ம சின்னு வச்சுக்கலாம். இது பி. இந்த இடத்துக்கு இந்த இடத்துக்கு பேர் ஏபிசி, இந்த இடத்துக்கு பேர் டி அப்படி வச்சுக்கலாம். இதில் எவ்வளவு கரண்ட் போகுது, ஐங்கிற கரண்ட் இதில் போயிட்டுருக்கு. ஓகேப்பா. நவ் வி ஆர் கோயிங் டு டூ அ டெரிவேஷன். இதுதான் பயாட் சாவர்ட் லாவுடைய அப்ளிகேஷனில் ஃபஸ்ட்டு ஒன். ஒரு ஸ்ட்ரைட் ஒயரில் கரண்ட் போயிட்டு இருக்கும்போது ஒரு ஃபார்முலா கண்டுபிடிக்க போகிறோம் யூஸிங் த பயாட் சாவர்ட் லா. ஓகே, ரெடியா? ஓகே. ரைட். கவனி, இப்போ இந்த கரண்ட் எலிமெண்ட்னால இந்த இடத்துல எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்டு வரும் அப்படின்னா, a small magnetic field will come. How much it will be? mu0 by 4 pi. அப்புறம் idl sin theta by r square. இதுதான் பயாட் சாவர்ட் சொல்லியிருக்காரு. ரைட். இந்த dlங்கிறது தான் இந்த ab. ஓகே, mu0 by 4 pi I ab sin theta by r square. ஓகே. இப்போ ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இங்கே இருக்குது ACB. ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ACB. இதில் போயிட்டு நான் வந்து சைன் தீட்டாங்கிறது எவ்வளவு அப்படின்னு கேட்குறேன். சைன் தீட்டானா எவ்வளவு? ஆப்போசிட் சைடு என்ன வரும்? AC டிவைட் பை ஹைபாட்டினியூஸ் எவ்வளோ வரும்? AB. எல்லாருக்கும் புரியுதா? இங்கே இருக்கு தீட்டா. ஆப்போசிட் சைடுனா இந்த ட்ரையாங்கிளில் இதான் 90 டிகிரி. ஆப்போசிட் சைடுனா என்ன வரும்? AC. ஹைபாட்டினியூஸ்னா என்ன வரும்? 90க்கு ஆப்போசிட் AB. ஓகே, புரியுதுல்ல? ரைட். ரைட். ஆப்போசிட் சைட் பை ஹைபாட்டினியூஸ். இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோ. அப்போ AB சைன் தீட்டா அப்படிங்கிறது எவ்வளவு? AC. இந்த AB sin தீட்டாவுக்கு பதிலாக ACன்னு நம்ம போடலாம். அப்போ mu0 by 4 pi I இது என்னது? AC. ஓகே, கரெக்டாக இருக்கா? ரைட். அடுத்து இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். இதுவும் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தானே. நம்ம எதை எடுத்துக்க போகிறோம்? ட்ரையாங்கிள் ACP அதை எடுத்துக்கிறோம். இந்த ஆங்கிள் வந்து பை, இந்த ஸ்மால் ஆங்கிள், இது ஸ்மால் எலிமெண்ட், ஸ்மால் ஆங்கிளுக்கு பேர் D5. ஸ்மால் ஆங்கிள் D5. இந்த ட்ரையாங்கிளில் வாட் இஸ் சைன் D5 அப்படின்னு கேட்குறேன். சைன் D5னா ஆப்போசிட் சைடு AC, ஹைபாட்டனியூஸ் இஸ் R. அப்போ நமக்கு என்ன தெரியுதுன்னா, ஏசிக்கு பதிலாக AC அப்படிங்கிறதுக்கு பதிலாக R sin D5 அப்படின்னு நம்ம போட முடியும்.
sin d phiங்கிறது இது ஸ்மால் ஆங்கிள்ங்கிறதுனால இது ஞாபகம் இருக்கு இல்லையா? when theta is small sin theta is theta. நம்ம நிறைய இடத்துல இது படிச்சிருக்கோம். அப்ப sin d phi is d phi. நான் இந்த ஒரு ஸ்டெப் எழுதிக்கிறேன். ரைட், sin d phi is d phi. அப்ப d phi is equal to AC by R. அப்ப what is AC அப்படின்னா R d phi. அப்ப இங்க போலாம். இந்த இடத்துல AC இருக்கு. mu naught by 4 pi I. இந்த AC க்கு பதிலா என்ன போடுறேன்? R d phi divided by R square. இந்த ஒரு R கேன்சல் பண்ணிக்கலாம். அப்ப what you get? mu naught I d phi divided by 4 pi R. ரைட், இது வரைக்கும் கொஞ்சம் எழுதிக்கலாம். ஓகே, எல்லாரும் எழுதிக்கிங்க. இந்த டயக்ராம் போட்டுக்குங்க. போட்டுட்டு அப்படியே நீங்களே அப்படியே டெரைவ் பண்ணிகிட்டே வாங்க. போர்டை பார்த்துக்கங்க. என்ன பண்ணியிருக்கேன்? ஃபஸ்ட்டு இந்த ட்ரையாங்கிளை வச்சு ஒரு ரிலேஷன்ஷிப் எழுதியிருக்கேன். அடுத்து இந்த ட்ரையாங்கிளை வச்சு ஒரு sin θ எழுதியிருக்கேன். அதை எழுதுங்க. ஓகே, இது வரைக்கும் எழுதிட்டீங்களா? நம்ம ஈவினிங் ஒரு கிளாஸ் இருக்குல்ல, அதில் இன்னொரு தரம் கூட மறுபடியும் இதை டெரிவேஷன் நம்ம போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சில பேருக்கு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே டக்குன்னு புரிஞ்சிடும். சில பேருக்கு கொஞ்சம் ஒரு டைமுக்கு 2 டைம் சொன்னால் புரியும். ஸோ எனக்கு 2 தரம் அல்லது 3 தரம் சொல்லி தரதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. புரிஞ்சுக்கணும் எல்லாரும், அவ்வளோதான். ரைட், இப்போ இந்த டயக்ராம் போட்டாச்சு, பாய்ட்-சாவர்ட் லா எழுதியாச்சு. அதுக்கப்புறம் அந்த ட்ரையாங்கிள் வச்சு கொஞ்சம் மாடிஃபிகேஷன், அடுத்த ட்ரையாங்கிள் வச்சு கொஞ்சம் மாடிஃபிகேஷன், இந்த லெவலுக்கு நம்ம வந்திருக்கோம். இப்போ உடனே இந்த ட்ரையாங்கிள் கோச்சுக்குமா இல்லையா? ஏன் நீ இது மட்டும் பண்ண, ஏன் இது பண்ணல, கோச்சுக்குமா இல்லையா? அதனால் அந்த ட்ரையாங்கிளை வச்சு ஒரே ஒரு மாடிஃபிகேஷனோட டெரிவேஷன் முடிஞ்சிடும். டோன்ட் வரி. ஓகே, இப்போ we are going to the இப்படி மேலே போயிடுவோம். ஓகே, we are going to this triangle. இந்த ட்ரையாங்கிள் என்னப்பா இருக்குது அப்படின்னா ஏடிபி ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இதில் cos phi எவ்வளவு அப்படிங்கிறேன். cos phi அப்படின்னா adjacent side by hypotenuse. ஏன் cos phiனா இது நமக்கு தெரியாது, இது நமக்கு தெரியும் a/r. ஏன் a/r? ஏன்னா இந்த ஆரை மாற்ற போகிறேன், இதை கீழே கொண்டு வா. cos phi by a அதுதான் 1/r. ஓகே, அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? cos phi by a is 1/r. இது எப்படி கிடச்சிச்சு? the third triangle-லேருந்து கிடச்சிச்சு. அது ஏன் தேவைப்படுது? இங்கே ஒரு 1/r இருக்குல்ல, இதை மாற்றுறதுக்காக தேவைப்படுது. இதை ஏன் மாற்றணும்னு நான் சொல்கிறேன். நம்ம இப்போ இன்டகிரேஷன் பண்ண போகிறோம், அந்த வேரியபிள்ஸ் ரொம்ப இருக்கக்கூடாது, நான் சொல்கிறேன். இப்போ இதை மாற்றிடலாம். அப்போ என்னாச்சு? mu naught by 4 pi I d phi. 1/rக்கு பதிலாக என்ன போடணும்? cos phi by a. ரைட், இது என்ன? dB. நமக்கு தேவை அந்த சின்ன எலிமெண்ட்னால எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படி இல்லை, ஃபுல் ஒயர்னால எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்டு அதுதான் தேவை. அப்போ நமக்கு தேவை பிங்கிறது என்ன? இன்டகிரல் டிபி. இந்த இன்டகிரேஷன் பண்ணும்போது நிறைய வேரியபிள்ஸ் இருக்கக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா mu naught ஒரு கான்ஸ்டன்ட், 4 pi ஒரு கான்ஸ்டன்ட், I is a current which is going, that is a constant, a in the distance from the wire, that is a constant. Only variable is the angle pi, அது மட்டும்தான்.
இந்த ஸ்டெப்பில் பார்த்தா டிஸ்டன்ஸ் ஆல்சோ மேலே போக 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 ஆர் மாறிக்கிட்டே இருக்கும், கீழே வர வர ஆர் மாறிக்கிட்டே இருக்கும். அப்போ இந்த ஒயரில் நம்ம எங்கே ட்ராவல் பண்ணாலும் இந்த லோவஸ்ட் பாயிண்ட் எக்ஸ்லேருந்து அந்த மேலே இருக்கிற ஒய் வரைக்கும் நம்ம போகிறோம். அப்போ ஆங்கிள் மட்டும்தான் மாறும், மற்றதெல்லாம் மாறாது. அப்போ தெர் இஸ் ஒன்லி ஒன் வேரியபிள். அதுக்காக அப்படி கொண்டு வந்திருக்கோம். அப்போ தான் நம்மளால் இன்டகிரேட் பண்ண முடியும். எழுதிக்கலாம். எல்லாமே போர்டில் கம்ப்ளீட்டாகவே இருக்குது. ஸோ கரண்ட் எலக்ட்ரிசிட்டி நிறைய பேர் 180 வாங்கியிருக்கீங்க, 175 வாங்கியிருக்கீங்க, 170 வாங்கியிருக்கீங்க. அதே மாதிரி உங்களோட ஜேர்னி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போகணும், நல்ல மார்க் வரணும் அப்படின்னா டெரிவேஷன்லாம் அலுப்புப்படக்கூடாது. டெரிவேஷன்லாம் ஃபுல்லாக எழுதி பார்க்கணும். நம்மளால் சார் போடுறாரு டெரிவேஷன், நம்ம போடுவோமா? இப்போ போர்டில் கூப்பிட்டு போட சொன்னால் நம்மளால் அழகாக படம் வரைஞ்சி டெரிவேஷன் போட தெரியுமா அப்படின்னு ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் முயற்சி பண்ணணும். இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அப்படி படிக்கும்போது என்ன ஆயிரும்னா ப்ராப்ளம் சால்விங் ஈஸியாக போயிடும். ரைட். இப்போ இந்த ஸ்டெப் வரைக்கும் நீங்கள் வந்துட்டீங்க. ரைட். இதுலேருந்து நம்ம அடுத்த லெவலுக்கு நம்ம போகலாம். μ0/4π I/a cos phi d∅ அப்படின்னு எழுதிக்கிட்டு நான் அடுத்த ஸ்டெப் போகிறேன். ஈவினிங் கிளாஸில் மறுபடியும் இன்னொரு தரம் நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். ஓகே. இப்போ நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ஸ்ட்ரெயிட் ஒயர், இதில் கரண்ட் I போய்கிட்டு இருக்கு. இந்த பாயிண்ட் X, இந்த பாயிண்ட் Y. நம்ம ஒரு ஸ்மால் எலிமெண்ட் அப்படின்னு ஒரு இதை எடுத்துக்கிட்டோம். ஒரு பாயிண்ட் நம்ம இங்கே எடுத்துக்கிட்டோம். இப்போ இந்த எலிமெண்ட்னால இந்த பாயிண்டில் இது எவ்வளோ தூரத்தில் இருக்குது? A தூரத்தில் இருக்குது. இந்த பாயிண்ட் வந்து சென்டர்லேருந்து இது வந்து ஆர், இது தீட்டா. அதை கொஞ்சம் அப்ராக்சிமேஷன் டெரிவேஷனுக்காக கொஞ்சம் கீழே இறக்கி கொஞ்சம் மேலே தூக்கி அப்படி பண்ணியிருக்கோம். ஓகே, ஃபைன். பட் இதுக்கு நமக்கு என்ன கிடச்சிச்சு அப்படின்னா, பிகாஸ் ஆஃப் த கரண்ட் எலிமெண்ட் dB இஸ் ஈக்குவல் டு μ0/4π I/a cos phi d∅ அப்படி கிடச்சிச்சு. கரெக்டா? இது பை. திஸ் இஸ் வாட் வி ஹவ் காட். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, ஃபுல் ஒயர்னால எவ்வளவு சார் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்படிங்கிறேன். இன்டகிரேஷன் பண்ணு. எங்கேருந்து எங்கே வரைக்கும்? இந்த லோவஸ்ட் பாயிண்ட் இருக்கிற இடம், இந்த ஹையஸ்ட் பாயிண்ட் இருக்கிற இடத்துல இந்த பை ஆங்கிள் எவ்வளவு இருக்குன்னா, இந்த ஆங்கிளுக்கு பேர் π1 அல்லது சாரி இப்படி வச்சுக்கிறேன். இந்த ஆங்கிளுக்கு பேர் ஆல்ஃபா. இந்த ஆங்கிள் மேத்தமேட்டிக்ஸில் நம்ம மைனஸ்னு சொல்லுவோம். ஆக்சுவலி ஒரு டெரிவேஷன்னா ப்ராப்பராக பண்ணணும் இல்லையா, அதுக்காக பண்ணுறேன். அப்புறம் நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகே. எப்போதுமே இந்த கோஆர்டினேட் சிஸ்டமில் இப்படி ஒரு ஆங்கிள் மார்க் பண்ணால் 45 டிகிரி, இது பாசிட்டிவ். இப்படி ஒரு ஆங்கிள் மார்க் பண்ணால் -60 டிகிரி, இது நெகட்டிவ். அப்போ கீழே போயிட்டு இருக்கிறது நெகட்டிவ், மேலே போயிட்டு இருக்கிறது பாசிட்டிவ். கிளியர் டு யூ? ரைட். நெக்ஸ்ட் ஸ்டெப். Integral this one μ0I/4πa cos phi d∅.
இதை அழிச்சிடலாம். சாரி, இதை அழிச்சிடலாம். இப்போ கான்ஸ்டன்ஸ் வெளியில் எடுத்துடலாம். கான்ஸ்டன்ஸ் மியூ நாட் ஐ பை 4πa வெளியில் எடுத்துடலாம். இன்டகிரேஷன் காஸ் ஃபை டி ஃபை, அந்த ஃபையுடைய லோவர் லிமிட் மினிமம் வேல்யூ மைனஸ் பீட்டா, மேக்ஸிமம் வேல்யூ ப்ளஸ் ஆல்ஃபா. ஆல்ஃபா வரைக்கும் போகுது, மைனஸ் பீட்டா வரைக்கும் போகுது. இந்த ஒயர் அப்படி இருக்கு. பிகாஸ் ஆஃப் த ஒயர் என்ன மேக்னெட்டிக் ஃபீல்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஓகேப்பா. நவ் வாட் இஸ் த நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்னா integration of cos phi. Integration of cos phi is sin phi. The limits of integration minus beta plus alpha. Okay, come on, substitute. Upper limit minus lower limit. Upper limit alpha, okay, sin alpha, minus lower limit minus beta. Sin minus theta is minus sin theta. And the minus minus plus ஆயிரும். அப்போ இது என்ன ஆயிடும்? mu naught I by 4πa sin alpha plus sin beta. அவ்வளவுதாங்க. This is the result we have got. Yes? எழுதிக்கலாம். So the formula for this, angle alpha, angle minus beta, current is I, distance is small a, so the formula is mu naught I by 4πa. A means distance, sin alpha plus sin beta. ஸோ ப்ராப்ளத்தில் நம்ம இங்கே மைனஸ்ன்னு போட மாட்டோம். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இது 60 டிகிரி இருக்குது, இது 30 டிகிரி இருக்கும்பாங்க. அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா, ஆல்ஃபா 60, பீட்டா 30 போட்டு ஆன்சரை கண்டுபிடிக்கணும். மைனஸில் கொடுக்கலன்னு சொல்லக்கூடாது. சரியா? அது நம்ம டெரிவேஷனில் நம்ம ப்ராப்பர் சைன் யூஸ் பண்ணால் தான் டெரைவ் பண்ண முடியும் ஃபார்முலாவை. பட் எவ்ரி டைம் இட் இஸ் அண்டர்ஸ்டுட், நீட் நாட் பி மென்ஷன். இந்த ஆங்கிள் கீழே இருக்குது, அது மேலே இருக்குது அப்படின்னு அர்த்தம். இதில் கொஞ்சம் ஸ்பெஷல் கேசஸ்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நான் ஒரு ப்ராப்ளம் ஒன்று கொடுக்குறேன். ஓகேயா? இந்த ஃபார்முலாவை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க நம்ம பார்க்கலாம். எழுதுங்க. ப்ராப்ளத்தை முடிச்சுட்டு சாப்பிட போகலாம். ஸோ நியூ இயர் ஃபங்க்ஷன் பயங்கரமாக களை கட்டுது. நேற்று பேர் கொடுக்கறது பார்த்தேன். 30 பேர் கேர்ள்ஸ் 30 கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வாண்ட் டு சிங் அ சாங் ஆன் த ஸ்டேஜ். ஸோ வாட் அபவுட் பாய்ஸ் வார்டன்ஸ், டோன்ட் ஃபீல் ஷை. அவங்கள போய் கேளுங்க, யாராவது பாடுவீங்களாப்பா, பேரை கொடுங்கப்பா. சரியா? ஒரே கொஞ்ச நேரம் தானே, சாயங்காலம் 7 மணிக்கு ஆரம்பிக்கிறோம், 11 மணிக்கு முடிக்கிறோம். லெட் தம் என்ஜாய். ஓகே, அதனால் கேட்டு யார் யார் பாடுவீங்க என்ன ஏதுன்னு பேர்லாம் வாங்குங்க, எனக்கு அனுப்புங்க. ஓகே, எப்படி அனுப்பணும்? ஸ்டூடெண்ட்டோட பேர், என்ன பாட்டு, ஏன் அனுப்பணும்? பிகாஸ் நான் ஆர்கெஸ்ட்ராக்காரனுக்கு அனுப்பணும். அவனுக்கு அனுப்புனாதான் அவன் அந்த பாட்டுக்கான மியூசிக் அவனுக்கு தெரியுமா, அவன் ஓகே பண்ணுவான். ஏதாவது சில பாட்டு அவனுக்கே தெரியாது அப்படின்னா, இல்லைங்க இந்த பாட்டு வேணாங்க, வேறு சூஸ் பண்ண சொல்லுங்கம்மா. புரியுதா? அதனால் அதை பண்ணுங்கள். அப்புறம் ஸ்டேஜ் போட சொன்னேன். ஸ்டேஜ் ஏதாவது ரெடி பண்ணிங்களா? மறந்துடாதீங்க. விழாவை சிறப்பாக கொண்டாட வேண்டியது உங்களோட கடமை. 1ஆம் தேதி அன்னைக்கு ஜெகஜோதியாக இருக்கணும். ஓகே, அருமையான சாப்பாடு ரெடி பண்ணுறோம். ஃபார் த ஃபஸ்ட் டைம் இன் அவர் மெஸ் வி ஆர் கோயிங் டு இன்ட்ரடியூஸ் தந்தூரி ஐட்டம்ஸ். அதுக்கப்புறம் அது நல்லா நம்ம செஃப் நல்லா பண்ணிட்டாருன்னா தந்தூரியை நம்ம ஸ்டாண்டர்டைஸ் பண்ணலாம். இப்போதைக்கு தந்தூரி அடுப்பெல்லாம் வாடகைக்கு தான் எடுத்து ஒரு தந்தூரி சிக்கன் இதெல்லாம் ட்ரை பண்ணுறோம். அது நல்லா பண்ணிட்டாரு அப்படின்னா தந்தூரி அடுப்பை நேரடியாகவே வாங்கி நம்ம இன்ஸ்டால் பண்ணி வாரத்துக்கு ஒரு நாள் நம்ம அந்த மாதிரி தந்தூரி போட ஆரம்பிச்சிடலாம். சரியா? ஸோ தட் இஸ் ரெகார்டிங் த ஃபுட்டு. நிகழ்ச்சி சிறப்பாக இருக்கணும். சிறப்பு அப்படின்னா உங்களோட பார்ட்டிசிபேஷன் நல்லா இருக்கணும். ஸோ நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணீங்க அப்படிங்கிற சந்தோஷம் எனக்கு. அந்த என்ஜாய்மெண்ட் ஏன் முக்கியம் அப்படின்னா,
அப்போ தான் அடுத்து உங்களுக்கு அடுத்த நாள் ஒரு ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் அக்ரஸிவாக இன்னும் அதிக ஆர்வத்தில் நீங்கள் படிக்க முடியும். ரொம்ப மொனோட்டோனஸாக இருக்கும்போது நமக்கே கொஞ்சம் போர் அடிச்சு போயிடும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டு அடுத்த களத்தில் குதிக்கிறோம். சரிதானே? ரைட். இப்போ ஒரு கணக்கு கொடுக்குறேன், இதை கரெக்டாக போடுறீங்களா பார்ப்போம். ஓகே, த ஃபார்முலா இஸ் தேர். ஸோ இதை நான் மாற்றணும், நியூமரிக்கல்ஸ் கொடுக்க போகிறேன். ரைட்டுப்பா. இப்போ ஒரு ஒயர் இப்படி இருக்கு, ஒரு ஒயர் இப்படி இருக்கு. நம்ம இவ்வளவு தூரத்தில் இருக்கோம். எவ்வளவு தூரத்தில் இருக்கோம்? 17.32 மீட்டர் தூரத்தில் இருக்கும். இது என்னன்னு நீ கண்டுபிடிச்சிக்க. இது எவ்வளவு இருக்கு? 10 மீட்டர். ஓகே, 10 மீட்டர். இப்போ இது ஏபி. இந்த ஒயரில் எவ்வளவு கரண்ட் போயிட்டுருக்கு? √3 ஆம்பியர் கரண்ட் போயிட்டுருக்கு. இது எவ்வளவு தூரம் இருக்குது அப்படின்னா வாரேன் கொஞ்சம் மாற்றிக்கிறேன்ப்பா. சரியா வருமா? சரி, ஒன்றும் கொஞ்சம் யோசித்து சொல்லணும். அதனால் இப்போதைக்கு இது கொஞ்சம் யோசித்து சொல்கிறேன், தப்பாயிர போது. அதனால் சிம்பிளாகவே கொடுத்துட்றேன் ஃபஸ்ட்டு கணக்கு. ஓகேப்பா, கொஞ்சம் உங்களை தொந்தரவு பண்ணலான்னு பார்த்தேன், அது எனக்கு கொஞ்சம் திங்கிங் வரல. ஓகே, இப்போ நீ என்ன பண்ணு, ஸோ திஸ் ஆங்கிள் என்ன கண்டுபிடிச்சிக்க. இந்த ஆங்கிள் எனக்கு சிம்பிள் நம்பர் கொடுத்துட்டேன். கரண்ட்டு எவ்வளோ போகுது அப்படின்னு சொன்னால் ஒரு 4 ஆம்பியர் கரண்ட் போகுது. ஓகேப்பா, டெல் மீ த மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் திஸ் பாயிண்ட். 4 ஆம்பியர் கரண்ட் இஸ் கோயிங். திஸ் பார்ட் ஆஃப் த ஒயர், ஓகே, see, this part of the wire is 1 meter. This part of the wire is √3 meter. The distance is 2 meter. Tell me what is B. எல்லாரும் போடுங்க. இந்த டெரிவேஷன் அழிச்சிடலாம். ஃபார்முலா அப்படியே வச்சிருக்கேன். சப்ஸ்டிடியூட், ஃபைண்ட் த ஆன்சர். ஓ, இதுவே கொஞ்சம் இதுவே கொஞ்சம் கஷ்டம்தான். சரி, ஓகே, போட்டலாம். எழுதுனது எழுதிட்டோம், முடிச்சிருவோம். ஓகே, ரெடியா? போட்டிங்களா? B is equal to μ0னா உங்களுக்கு தெரியும், மேக்னட்டிசம்லாம் படிச்சிருக்கீங்க. 4 pi into 10⁻⁻⁷. கரண்ட் எவ்வளோ கொடுத்துருக்கேன்? 4 divided by 4 pi. A எவ்வளோ கொடுத்துருக்கேன்? 2 மீட்டர். சைன் ஆல்ஃபா, இந்த ஆங்கிளுக்கு பேர் ஆல்ஃபா, இந்த ஆங்கிளுக்கு பேர் பீட்டா. இந்த ஹைபாட்டினியூஸ் எவ்வளவு சார் வரும் அப்படின்னா ரூட் ஆஃப் ஸ்கொயர் ஆஃப் திஸ் √5. இது ஹைபாட்டினியூஸ் எவ்வளவு வரும்? ரூட் ஆஃப் ஸ்கொயர் ஆஃப் திஸ் √7.
ஸோ கண்ணாமண்ணான்னு தான் வந்திருக்கு, பரவாயில்ல. அப்புறம் சைன் ஆல்ஃபா எழுதும்போது ஆப்போசிட் சைட் பை ஹைபாட்டினியூஸ், சைன் பீட்டா எழுதும்போது ஆப்போசிட் சைட் பை ஹைபாட்டினியூஸ். இப்போ இதெல்லாம் கொஞ்சம் கேன்சல் ஆகுது, ஆனால் உள்ளுக்குள்ள கொஞ்சம் கண்ணாப்பினான் இருக்கு. இப்போதைக்கு நம்ம இதை இப்படியே விட்டுருவோம். ஈவினிங் கிளாஸில் கொஞ்சம் கணக்குகள் சிம்பிளிஃபிகேஷன் பாசிபிளாக இருக்கிற மாதிரி கணக்குகள் கொடுக்குறேன். ஓகேயா? ஓகே, இந்த மாதிரி பயட்-சாவர்ட் லா அப்ளிகேஷன் பற்றி நம்ம பார்த்துருக்கோம். ஒரே ஒரு பயட்-சாவர்ட் லா அப்ளிகேஷன் பார்த்தோம், அதுக்கு ஒரு டெரிவேஷன் ஒன்று பார்த்துருக்கோம். ரைட், அதை இன்னொரு தரம் ரிவைஸ் பண்ணிவிட்டு நிறையா கணக்குகள் நம்ம ஈவினிங் கிளாஸில் போடலாம். ஓகே, தேங்க்யூ. சாப்பிட போகலாம்.